மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் மார்க் 15 32 வாசித்து இயேசு சிலுவைக்கு போகிற அந்த பகுதி இல்லையா, சிலுவைக்கு ஆக்சுவலாக கொண்டு போகப்படுகிறார். அவரை பாடுபடுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அப்புறம் போய் சிலுவையிலே அறையிறாங்க. அந்த பகுதி அதை வாசித்தோம். நான் உங்களுக்கு என்ன காமிச்சேன்னா, எப்படி பைபிளில் இயேசுடைய சிலுவை பாடுகள்னு வர்றப்போ ரொம்ப அதிகமாய் வலியுறுத்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எப்படி அவமானப்பட்டார் என்ற அந்த ஒரு காரியம் பைபிளில் குறிப்பாக மத்தேயு, மார்க், லூக்காவில் குறிப்பாக மத்தேயு, மார்க்கில், லூக்காவிலையும் கூட வலியுறுத்தப்படுகிறது. எப்படி வலியுறுத்தப்படும்? பொதுவாக நாம் இயேசுடைய சிலுவை பாடுகள் என்று சிந்திக்கிறப்போ நாம் அவருடைய வலி வேதனை அப்படி சிந்திப்போம். அடித்தப்போ எப்படி வலிச்சிருக்கும், முதுகில் அவரை வாரநாள் அடித்தப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அல்லது கை காலில் ஆணி அடித்தப்போ, சிலுவையில் அவரை அரைஞ்சப்போ அவருக்கு எப்படி அது வலிச்சிருக்கும், அப்படின்னு தான் நாம் பொதுவாக சிந்திப்போம்னு நினைக்கிறேன். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் போன்ற மூவிஸில் அதை ஓரளவுக்கு ரீசனபுளாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை காமிச்சிருக்கிறாங்க ஸ்க்ரீனில் கூட, எப்படி அவர் அதை வேதனைப்பட்டிருப்பார் என்ற அந்த ஒரு ஆங்கிளில் இருந்து. ஆனால் நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்காவை எடுத்து ஆக்சுவலாக அவர் பாடுபடுற அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மார்க் 15 கவனமாக வாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, மத்தேயு, மார்க், லூக்காவில் அவருடைய இந்த வலி வேதனை வலியுறுத்தப்படுகிறத விட ரொம்பவே அதிகமாக எது வலியுறுத்தப்படுறதுன்னா, அவர் பட்ட அவமானம் வலி வேதனை பற்றி ரொம்ப இந்த மத்தேயு, மார்க், லூக்காலாம் ஒன்றும் ரொம்ப சொல்கிறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில் அறையப்பட்டவங்க எப்படி டார்ச்சர் பண்ணப்பட்டிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எதை ரொம்ப வேதம் வலியுறுத்துகிற மாதிரி தெரியுதுன்னா, அவர் அவமானம். எப்படி அவர் அவமானப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க. அதனால தான் நான் கடந்த 2 வாரமாக இந்த அவமானத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். சிலுவையில் அவர் பட்ட அவமானம், எந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டார்ன்றதை உங்களுக்கு காமிச்சேன். அது மட்டும் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன். ஏன் அந்த அளவுக்கு அவர் அவமானப்பட்டார்? நாம் அவருடைய மகிமையில் பங்கேற்கும்படி அவர் என்ன பண்ணார்? நம்முடைய அவமானத்தில் பங்கேற்றார். so that we might share in his glory, he shared in our shame. அவர் பட்ட அவமானம் வந்து அவர் அவமானம் கிடையாது, நம்முடைய அவமானம். அது அவர் சுமந்த அந்த அவமானம் நம்முடைய அவமானம். ஏன்னா அவர் ஒன்றும் பாவம் செய்யலையே. நான் போன தடவை காமிச்சேன், போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பாவத்துக்கு அப்புறம் தான் அவமானம்ன்ற ஒரு காரியமே இந்த உலகத்துக்குள்ளே நுழையுது. அவமான நிலையே மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு தான் நுழைஞ்சது. அதுக்கு முன்னால் அவமானன்ற எதுவுமே இல்லை உலகத்தில். அப்போ பாவிகளுக்கு தான் அவமானம் ஒரு ஏற்ற விளைவு. பாவிகளுக்கு தான் அவமானம் தகும், இயேசுவுக்கு தகாது. இயேசு மகிமைக்கு மட்டும் பாத்திரர். அப்போது இயேசு இப்படி அவமானப்படுறாருன்னா ஏன்? பைபிள் கொடுக்குற வழக்கம் என்னன்னா, எனக்காக அவமானப்பட்டார். சொல்லுங்க, எனக்காக, தனக்காக கிடையாது. அவர் எந்த பாவம் செய்யலையே, அவர் செஞ்ச பாவத்துக்காக அவமானப்படலை, என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதன் விளைவாக தான் அப்படி அந்த அவமானத்தை சகித்தார், சுமந்தார். ஏன்? நான் ஒரு விதமான கனத்தையும் மகிமையும் பெறும்படி. ஏன்? என்ன போல் எனக்கு சப்ஸ்டிடியூட்டாக சிலுவையில், அங்கே எனக்கு பதிலாக சிலுவையில் எனக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கிறார். அப்போ தான் அவருக்கு வர வேண்டிய மகிமையில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நம்மளை போல் ஆயிட்டார். ஏன்னா நாம் அவரை போல் ஆகும்படி வானத்திலிருந்து இறங்கி வராரு, வாழ்கிறாரு. அப்புறம் எவ்வளோ கீழே போக முடியுமோ சிலுவையில் போய் அடிமட்டத்துக்கு போயிட்டு, ஏன் நம்மளை போல் ஆனார்னா நாம் அவரை போல் ஆகும்படி. அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு 2 வாரமாக நம்ம பார்த்துட்டோம். எப்படி அவமானப்பட்டார், ஏன் அவமானப்பட்டார், நாம் இதிலேருந்து எப்படி பயனடைகிறோம் எல்லாம் பார்த்தோம். இப்போ இது 2 வாரமாக பேசினதுனால இன்றைக்கு நான் வேற ஒரு காரியத்தை பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ ஃபீல் கம்பல்ட். அதை பேச என்னை இழுக்குது அது. அதனால தான் இன்றைக்கு நான் என்ன பார்க்க போகிறோன்றதை சொல்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சிலுவையில் இயேசு தொங்குறப்போவே அங்கே அவருக்கு ஒரு மகிமை உண்டு. அவருக்கு ஒரு மகிமை உண்டு. நல்ல கவனிங்க, சிலுவையில் அவர் தொங்குறப்போ அவருக்கு மகிமை உண்டு. சொல்லப்போனால் அவர் சிலுவையில் மகிமைப்படுத்தப்படுகிறார். அல்லது இப்படி சொல்கிறேன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்றது வித்தியாசமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சிலுவையில் தொங்கினவர் ஒரு காமன் கிரிமினல் கிடையாது. சிலுவையில் தொங்கினவர் ஒரு மகிமையான ராஜா என்பதை பார்க்க போகிறோம்.
இன்றைக்கு. அல்லது இப்படி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தாண்டி போகிறேன், கேளுங்க. அவர் அங்கே சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறப்போவே ஆளுகிறார். எப்படி? சிலுவையில் தொங்கின இயேசு தொங்குறப்போவே ஆண்டார். இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், நீங்கள் 2 வாரம் செய்தி கேட்டிருந்தா எப்படி இருக்கணும்னா, என்னங்க தலைகளை திருப்புறீங்க? 2 வாரமாக அவமானப்பட்டார்ன்ற இன்றைக்கி வந்து மகிமைப்படுத்தப்படுறாருன்றீங்க. சிலுவையில் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு அப்படின்றீங்க அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனசில் தோணலாம் இல்லையா? 2 வாரமாக அவர் சிலுவையில் பட்ட அவமானத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்? அவர் சிலுவையில் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு, கண்கள் இருக்கிறவர்கள் அதை பார்க்கலாம். அப்போ அவமானம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இருக்குது. அவமானத்துக்கு பின்னால் மறைமுகமாக இந்த மகிமையும் உண்டு. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மட்டுமே இதை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த மறைமுகமாக இருக்கிற அந்த மகிமை தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். அவர் அங்கே சிலுவையில் தொங்குறப்போ ராஜாவாக தானே தொங்குறாரு, இல்லை ராஜாவாக இருக்கிறத நிறுத்திட்டாரா? ராஜாவாக தான் தொங்குறாரு. இன்னும் கேட்டால் நான் இப்படி சொல்கிறேன், ராஜாவாக தொங்குறாருன்றது மட்டும் இல்லை, அவர் சிலுவையில் தொங்குறப்போவே ஆண்டார். ஆதி கிறிஸ்தவர்கள் முதல் 200-300 ஆண்டுகளில் இருந்த அந்த கிறிஸ்தவர்களில் பெரிய பெரிய பிரசங்கியார்கள் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, கிரைஸ்ட் ரெயின்ட் ஃப்ரம் த ட்ரீ, கிறிஸ்து மரத்திலிருந்து ஆண்டார் அப்படின்வாங்க. கிறிஸ்து மரத்திலிருந்து, சிலுவை மரத்தை சொல்கிறாங்க, மரத்திலிருந்து ஆண்டார். இதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இது உண்மைன்றதை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன், என்ன பார்க்க போகிறது இல்லை என்றதை சொல்லி தெளிவுபடுத்திடுறேன். என்ன பார்க்க போகிறது இல்லை என்று இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறது இல்லைன்னா, நம்முடைய மகிமையை பார்க்க போகிறது இல்லை. அதாவது நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற அந்த கனத்தையும் அந்த மகிமையையும் பெருசாக இன்றைக்கு பார்க்க போகிறது இல்லை. அது இன்றைக்குடைய சப்ஜெக்டே கிடையாது. அது 2 வாரமாக பார்த்துட்டோம். வேற ஒரு காரியத்தையும் இன்றைக்கி பெருசாக பார்க்க போகிறது இல்லை. அது என்னென்னா, சிலுவைக்கு முன்ன பின்ன இருக்கிற இயேசுனுடைய மகிமையும் பெருசாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கிடையாது. சிலுவைக்கு முன்னாலேயும் இயேசுவுக்கு மகிமை இருக்குது, சிலுவைக்கு பிறகும் இயேசுவுக்கு மகிமை இருக்குது இல்லையா? அவர் மரிக்கிறதுக்கு முன்னால், அவர் பாடுபட்டு மரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு ஒரு மகிமை இருக்குது, வித்தியாசமான மகிமை. தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்திரப்போ ஒரு மகிமை வெளிப்படுது இல்லையா? அவருடைய அற்புதங்கள் மூலமாக ஒரு மகிமை வெளிப்படுது. தண்ணீர் மேலே நடக்கிறப்போ ஒரு மகிமை வெளிப்படுது. பிசாசை விரட்டுறப்போ ஒரு மகிமை வெளிப்படுது. போதிக்கிறப்போ ஒரு மகிமை வெளிப்படுது. அதெல்லாம் அதை பற்றி இன்னைக்கு சப்ஜெக்ட் கிடையாது. சிலுவை, பாடுகள், மரணம், அதுதான் சப்ஜெக்ட். உயிர்த்தெழுதல் அவருக்கு ஏற்படுகிற மகிமை, அதுக்கப்புறம் பரமேறி அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வீட்டு ஆளுகிற அந்த மகிமையும் இன்றைக்கு அது வந்து சப்ஜெக்டு கிடையாது. அதை பற்றி நம்ம இன்றைக்கு பேசவில்லை. நல்லா ஃபோக்கஸ்டாக பிடிச்சிக்கோங்க. சிலுவையில் அவர் தொங்குறப்போ அவருக்கு இருக்கிற மகிமை, வெளிப்படுகிற மகிமை, அதை தான் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். இயேசுனுடைய சிலுவை மகிமை அப்படின்னு சொல்லலாம் வேண்டாம். இதை நான் ஏன் பேசுகிறேன்னா, இது போன 2 வாரம் இப்படி அவர் சிலுவையில் அவமானப்பட்டாருன்றதை பேசுனதுனால பேசுகிறேன். ஆனால் வெறும் அதனால் கிடையாது. அவர் எந்த அளவுக்கு அவமானப்பட்டாரோ அந்த அளவுக்கு அந்த அவமானத்துக்கு பின்னால் ஒரு மகிமை இருக்குது. நான் காமிக்கிறேன் இன்றைக்கி. ஏன் நான் பேசுகிறேன்னா, இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இது வந்து வேதத்தினுடைய போதனை. இது வந்து வேதத்தினுடைய போதனை. வேதம் இதை போதிக்கிறதுனால இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்கு இந்த மாதிரி போதனை கேட்கணும், இதில் எனக்கு என்ன இருக்குது? எப்போவுமே ஜனங்களுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு இதில் என்னங்க இருக்குது? சரி, நீங்கள் சொல்கிறது என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சிலுவையிலேருந்து ஆண்டார் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரைட்டு. இதுலேருந்து எனக்கு என்னங்க கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும், ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். இது எல்லாருக்கும் புரியும்னு நான் சொல்ல முடியாது, கேரண்டி பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க. இன்றைக்கு நம்ம பேசுகிற காரியத்தை கவனித்து ஆவியானவருடைய உதவினால் புரிஞ்சு கொண்டீங்கன்னா, இதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குமானால், நான் சொல்லுகிறேன் கேளுங்க, உலகத்தையே வேறு மாதிரி பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க. இன்னொரு காரணம், இது ஏன் உங்களுக்கு உதவும்னா, இது உங்களை திருப்திப்படுத்தும். எது? இந்த காட்சி. இயேசு சிலுவையில் தொங்குறப்போ வெளிப்படுகிற அந்த மகிமையான அந்த காட்சி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, அதை பார்க்க முடிஞ்சால் அது உங்களை என்ன பண்ணும்? அது திருப்திப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, திருப்திப்படுத்தும். அதாவது ஏங்க இதை நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்? ஏங்க உங்கள் உள்ளமே இதுக்காக ஏங்குது, உங்களுக்கே தெரிலன்னுவேன். உங்கள் உள்ள என்னத்துக்காக ஏங்குதுன்னு நான் சொல்கிறேன்.
உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் உங்கள் உள்ளம் எதுக்காக ஏங்குது. ஏன்னா எனக்கு தெரியும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும் எதற்காக ஏங்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இந்தாப்பா வேண்டிய சாப்பாடு வச்சுக்கோ, இந்த வாழ்கிறதுக்கு வீடு வச்சுக்கோ, குடும்பம் வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சும்மா உட்காருன்னு சொன்னால் உட்கார மாட்டான். அவன் என்ன விரும்புவான்? என்னத்தையாவது ஒரு மகிமையான காட்சியை பார்க்கணுன்னு விரும்புவான். அது வரைக்கும் அவனால் சும்மா இருக்க முடியாது. மனுஷனாலே அப்படி தான், மனிதர்கள்னாலே அப்படி தான். என்னத்தையாவது நம்ம பெருசாக மகிமையாக ஒரு அழகாக என்னத்தையாவது பார்த்துடணும். அதனால தான் பாருங்கள், டைமும் பணமும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி எங்கேயாவது தூரமாக போயிட்டு ஒரு இயற்கையின் அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு லைஃப். வாவ். டைமும் பணமும் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி போக முடியல. சரி, அதான் ஃபோன் தான் இருக்குல்ல, ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோனில் அப்படியே தொலைந்து போயிடுறாங்க. அப்படியே என்னத்தையோ, அதாவது என்ன பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ என்னமோ அவங்கள வந்து இருக்குது, என்னத்தையோ பார்த்து ரசிக்கணும். அது வந்து ஜோக்ஸாக இருக்கலாம், அல்லது கெட்ட காரியங்களாக கூட இருக்கலாம், நல்ல காரியங்களாக கூட இருக்கலாம். என்னமோ ஆக மொத்தத்தில் ஒரு அழகான, ஒரு மேன்மையான, ஒரு மகிமையை பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா வேதம் போதிக்குது இதெல்லாம். இந்த ஆசையை கடவுளே வச்சுட்டார். இந்த ஆசை யார் வச்சது? கடவுள் வச்சார் தான். அதனால தான் மனுஷன் வந்து வெறும் வேலை இருந்தால் பத்தாது, குடும்பம் இருந்தாலும் பத்தாது, அதையும் தாண்டி அவனுக்கு இது வேணும். கடவுள் இந்த ஆசை ஏன் தெரியுமா வச்சாரு? இந்த ஆசை கடவுள் தான் வச்சார். ஆனால் பிசாசு திருப்பிக்கிட்டு இருக்கான் அவன் வசதிக்கு பாருங்க. ஆனால் கடவுள் ஏன் இந்த ஆசையை வச்சார்னா, அந்த ஆசையை தீர்க்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அவருடைய மகிமையை பார்க்குறப்போ தான் உங்கள் உள்ளம் திருப்தி அடையும். சரி, அவருடைய மகிமை, கடவுளுடைய மகிமை எங்கே பார்க்கலாம்? இயற்கையில் பார்க்கலாம். நம்பர் 1 பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் பிடிச்சி போய் பார்க்குறவங்கள நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன், பார்த்துக்கிட்டோம். ஆனால் அதை விட எங்கே சூப்பராக பார்க்கலான்னா, வேதத்தில் பார்க்கலாம். எங்கே? வேதத்தில். வேதத்துக்குள்ளே எங்கே பெஸ்ட்டாக பார்க்கலாம்? இயேசுவில் பார்க்கலாம். இயேசுவில் எங்கே ரொம்ப சிறந்த விதத்தில் பார்க்கலாம்? சிலுவையில் பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன். இந்த காட்சி உங்களை திருப்திப்படுத்துன்றது மட்டும் இல்லை, உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். சரி, அது சொல்லி நம்ம கடந்து போகலாம். ஏன் இதை பேசுகிறேன்ற காரணம் இதுக்கு மேலே சொல்ல தேவையில்ல. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? முதலாவது, இது வேதத்தினுடைய ஒரு போதனை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னமோ என் ஐடியாவை நான் கொடுக்கல, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவையும் போதிக்க வர விரும்பல. இது வேதத்தினுடைய போதனை என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். 2வது, சிலர் இதை கண்டுட்டார்கள் என்பதையும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். சிலர் இதை பார்த்துட்டாங்க. எல்லா கண்ணும் பார்க்கல, இதை எல்லா கண்ணும் பார்க்கவும் முடியாது. ஆனால் சிலர் பார்த்துட்டாங்க. ஆவியானவருடைய உதவியில் சிலர் பார்த்துட்டாங்க. அதையும் காண்பிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும், சீக்வென்ஷியலாக எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அப்படியே கலந்து வரும். வேதத்தினுடைய போதனைன்னு காமிக்கிறேன், இது சிலர் பார்த்துட்டாங்கன்னு காமிக்கிறேன். 3வது, நீங்கள் பார்க்கும்படி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆவியானவருடைய உதவியோடு நாம் வேதத்தின்படி சிந்திப்போமானால், தியானிப்போமானால் நம்மளால் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பிறகு இதை நம்ம வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணலான்றதை 1-2 சஜஷன் கொடுக்குறேன். சரி, முதலாவது, இது வேதத்தினுடைய போதனை. எது வேதத்தினுடைய போதனை? இந்த கருத்து. எந்த கருத்து? சிலுவையில் அவர் தொங்குறப்போவே அவருக்கு ஒரு மகிமை உண்டு. ஆமாம், மேற்பூச்சா பார்க்குறப்போ அவமானம் தெரியுது. ஆனால் கண்ணு தெரிகிறவர்களுக்கு அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மகிமை உண்டு. ஒரு மகிமை உண்டு. அவர் சிலுவையிலே அவர் மகிமையை சில விதத்தில் வெளிப்படுத்துகிறார். அது வேதத்தினுடைய போதனை. இது வந்து பல இடங்களில் பல விதமாக போதிக்கப்படுது. மார்க் 15 2 விதமாய் போதிக்கப்படுது. ஒன்று வந்து நேரடியாய் டைரக்டாக போதிக்கப்படுது, இன்னொன்று வந்து இன்டைரக்டாக கொஞ்சம் சுற்றி வலிச்சு போதிக்கப்படுது. முதல்ல அந்த இன்டைரக்ட் மெத்தடை காமிச்சிட்றேன். எப்படி எதிர்பாராத ஒரு சுற்றி வலிச்ச ஒரு வழியில் மார்க் வந்து இந்த சத்தியத்தை நமக்கு சஜஸ்ட் பண்ணி விடுறார். முழுசாக போதிக்கல, போட்டு விடுறார். அப்புறம் டைரெக்டாக காண்பிக்கிறார். ஃபஸ்ட் வந்து இன்டைரக்ட், அப்புறம் டைரக்ட். மார்க் 15 இன்டைரக்டாக அவர் போதிக்கிறார், டைரெக்டாகவும் போதிக்கிறார். முதல்ல இன்டைரக்டாக எப்படி போதிக்கிறார்னு பார்த்துருவோம். எப்படி போதிக்கிறார்னா, ட்ராமாட்டிக் ஐரணி மூலமாக போதிக்கிறார். எப்படி? ட்ராமாட்டிக் ஐரணி அப்படின்னா என்னன்னா, ட்ராமாட்டிக் ஐரனினா கதையில் இருக்கிற கேரக்டருக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் வாசிக்கிற நமக்கு விஷயம் தெரியுது. படத்துலையும் ஒர்க் ஆகும், திரைப்படத்துலையும். சிலர் திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, எங்கே திரைப்படம் பேசுகிறீங்கன்னா, நிறைய பேர் திரைப்படத்தை என்ன பார்க்குறாங்க, எத்தனை பேர் வாசிக்கிறாங்க. அதனால் நான் அந்த உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, பொறுத்துக்கோங்க.
திரைப்படத்தை பார்க்குறப்போ சில நேரம் நமக்கே தெரியும்ல, வில்லன் யாருன்னு முதல்ல ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும், உள்ளே இருக்கிற கேரக்டருக்கு தெரியாது. அவன் வில்லனை நம்பிக்கிட்டு இருப்பான், நம்பாதான்னு சொல்லணும் போல இருக்கு நமக்கு இல்லையா? அதான் ட்ராமாட்டிக் ஐரணி. அதே போல் அது திருப்பி பாருங்கள், நல்ல ஆள் யாருன்னு நமக்கு தெரியலாம், ஆனால் அவன் வந்து அவனை சந்தேகப்பட்டு இருப்பான், அவனுக்கு எதிராக என்னத்தையோ பண்ணிட்டு இருப்பான், நமக்கு சொல்லாம் போல இருக்கும், அவர் தான்ப்பா நல்லவர். அதான் அந்த ட்ராமாட்டிக் ஐரணி. அதாவது கதைக்குள்ளே இருக்கிறவனுக்கு விஷயம் தெரில, ஆனால் பார்க்குற நமக்கு, வாசிக்கிற நமக்கு விஷயம் தெரியுது. இப்போ நான் கதை, ட்ராமாட்டிக் ஐரணி, லிட்ரேச்சர் இப்படிலாம் சொன்னதுனால இதெல்லாம் கதை, இதெல்லாம் நிஜமாக நடக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. The Bible is literature, it is also theology, it is also history, it's everything combined and more. அப்போ வந்து இந்த ட்ராமாட்டிக் ஐரனின்ற அந்த ஒரு இது வந்து எப்போவுமே எழுதப்படுது. ஆனால் மார்க் விதமாக எழுதினார்னு நான் சொல்ல வரல, இது இந்த மாதிரியே நடந்தது. எந்த மாதிரி நடந்தது? ஐரானிக்காக நடந்தது. அதாவது ஒரு எதிர்பாராத விதத்தில் இயேசு பாடுபட்டார். குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மார்க் 15 அவரை திரும்ப திரும்ப என்னன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இயேசுவை. மார்க் 15 யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே 6 தடவை வருது. எந்த வசனங்களில் வருதுன்னா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. தமிழில் 2, 10, 18, 26, 32 6 தடவை வருதுங்க. அதில் 5 தடவை எப்படி வருது? யூதருடைய ராஜாவேன்னு வருது. ஒன்றும் இல்லை, மார்க் 15 1ஆம் வசனத்துலேருந்து 32 வரைக்கும் வாசித்து பாருங்கள், நீங்களே பிடிச்சிருவீங்க. எங்கெங்க யூதருடைய ராஜா வருதுன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 6 தடவை வருது. 5 தடவை யூதருடைய ராஜான்ற பதம் வருது, 1 தடவை வந்து இஸ்ரவேலின் ராஜான்னு வருது. இந்த 6 தடவையும் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, அவனுங்க இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள். என்ன பண்ணுறானுங்க? கிண்டல் செய்கிறானுங்க. அவன் வந்து யூதருடைய ராஜான்னு உண்மையாக அவன் சொல்ல, கிண்டல் செஞ்சு சொல்கிறாங்க. பிலாத்து 3 தடவை கிண்டல் செஞ்சு சொல்கிறாரு. ரோம இராணுவ வீரர்கள் அவரை வந்து அவருக்கு முட்கிடத்தை அவர் மேலே வச்சு சிவப்பங்கியை உடுத்தி வாழ்க ராஜாவேன்ட்டு இந்த கோலை வச்சு அடிக்கிறான். நக்கல், கிண்டல். அவர் அவமானப்பட்டு அங்கே தொங்குறார் சிலுவையில். அநேகமாக நிர்வாணமாய் தொங்கினார். அவர் தலைக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு 3 மொழியில் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்? அவனுடைய நோக்கம் என்ன? ஏன் எழுதி வச்சான்? அவரை மேன்மைப்படுத்தணும்னு எழுதி வச்சான். நான் கிடையாது. நோக்கம் என்னன்னா அவரை நிந்திக்கும்படி. இதோ பார், ராஜாக்கு என்ன ஆச்சு பார், ராஜான்னு எவனாவது உன்னையே சொல்லி கொண்டீங்கன்னா இப்படி தான் நடக்கும். அப்போ அவன் நோக்கம் என்னன்னா அவரை கிண்டல் செய்யணும், அவரை பரியாசம் பண்ணணும், நிந்திக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால அவன் அப்படி பண்ணான். அதை மார்க் எடுத்து திரும்ப அதை நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாரு. இதை நம்ம வாசிக்கிறப்போ, ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு இதை வாசிக்கிறப்போ 6 தடவை அந்த பதம் வருது. யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. இப்போ 6 தடவை வந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்காமல் இருப்பீங்களா? இதில் என்ன வேடிக்கைன்னா, அவன் அவரை கிண்டல் பண்ணுறான், ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அவர் யூதருடைய ராஜா தான். அதை விட நமக்கு சொல்லாம் போல இருக்கு அவன்கிட்ட, அவர் யூதருடைய ராஜான் தான்ப்பா, சொல்ல போனால் அவர் உலகத்துக்கே ராஜா, கொஞ்சம் வித்தியாசமான ராஜா, நிறுத்தப்பான்னு சொல்லாம் போல இருக்கு நமக்கு, இல்லையா? அந்த அந்த இதை வந்து அது இன்டென்ஷனல்னு சொல்கிறாங்க. அதாவது ரெப்படிஷன். பைபிள் எப்போவுமே ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருதுன்னா அதை நீங்கள் யோசிக்கணுன்றதற்காகவே அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவன் கிண்டல் செஞ்ச அந்த வாயை வச்சு பைபிள் நம்மளை சத்தியத்தை யோசிக்க வைக்குது. அவன் கிண்டல் செய்யும்படி அந்த வார்த்தைகளை சொன்னான். ஆனால் கிண்டல் செஞ்ச வாயை வச்சு மார்க் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை சத்தியத்தை யோசிக்க வைக்கிறாரு. சத்தியம் என்னது? அவர் ராஜா தான்ப்பா, உலகத்துக்கே ராஜா, ராஜாதி ராஜா. அப்போது இதை வாசிக்கிறப்போ நேச்சுரலாக இதை நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா யோசித்து பாருங்கள். அவர் ராஜான்னு மார்க்குக்கு தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். மார்க்குடைய ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு தெரியுமா? ரோமாபுரியில் இருக்கிற புறஜாதியார் கிறிஸ்தவ கூட்டம், அதான் ஒரிஜினல் ஆடியன்ஸ், அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். மார்க்குக்கு தெரியும், ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு தெரியும், நான் வாசிக்கிற நமக்கு தெரியும். அவர் ராஜா தான், ராஜா தான். ஒன்றுமே இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட மார்க்கிலேருந்து சுவிசேஷத்தை 1ஆம் அதிகாரத்துலேருந்து எடுத்து கவனமாக வாசித்தாங்கன்னா அவங்களும் சொல்லிவிடுவாங்க, அவர் ராஜா தான்ப்பா, என்னமோ வித்தியாசமான ராஜா, ஏன் அவர் மேலே கை வைக்கிறீங்க, ஏன் அவரை போய் நிந்திக்கிறீங்க அப்படின்னு. நம்ம அப்போது பாருங்கள், அவள் வாசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவர் ராஜா தான். ஆனால் அவனுங்க வந்து ராஜான்னு நக்கல் பண்ணுறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க. இப்போ கிண்டல் செஞ்ச வாயை வச்சு சத்தியத்தை யோசிக்க வைக்குது வேதம். என்ன யோசிக்க வைக்குது? ராஜாவுக்கு என்ன நடக்குது பார், ராஜாக்கு என்ன நடக்குது பார், ராஜாவை என்ன பண்ணுறானுங்க பார்,
எவ்வளோ பெரிய ராஜாவை என்ன பண்ணுறானுங்க பாரு, எப்படி பாடுபடுத்துறானுங்க பாரு, எப்படி அவமானப்படுத்துறானுங்க பாரு. சிலுவையில் அவர் தொங்குறப்போ அவருக்கு மேலே இருக்கிற அந்த சைன் வந்து அவன் கிண்டல் செய்யும்படி வச்சிருக்கிறான், எல்லாருக்கும் வார்னிங்காக இருக்கிறபடி வச்சிருக்கான். ஆனால் வாசிக்கிற நமக்கு எப்படி தோணுது கிறிஸ்தவர்களுக்கு, ராஜாவை என்ன பண்ணிட்டானுங்க பாரு, ராஜாவை போய் சிலுவையில் அவமானப்படுத்தி தொங்க விட்டானுங்க. அப்படிதான் நமக்கு தோணுது. சிலுவையில் தொங்கினவர் வந்து ஒரு காமன் கிரிமினல் கிடையாது, அவர் மகிமையான ஒரு ராஜா. இதுக்கு முன்னால் காற்றையும் கடலையும் அதட்டின ராஜா, பிசாசுகளை விரட்டின ராஜா, ஒரே வார்த்தையினால வியாதியஸ்ல சொஸ்தமாக்கின ராஜா, மரித்தோரை உயிரோட எழுப்பின ராஜா. அதுக்கு முன்னாடி வேதம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், உலகத்தையே படைத்த ராஜா. எவ்வளோ பெரிய ராஜாவை இப்படி தொங்க விட்டானுங்களே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வரல, அது வரணும். அது ராஜா, மகிமையான ராஜாவை தொங்க விட்டானுங்களே. அப்போ சஜஸ்டிவா மார்க் இதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுற வச்சதுனால உண்மையிலே அப்படியே நடந்தது. ஆனால் அதை இப்படி கரெக்டாக பதிவு செஞ்சு அவ்வளோ ரெப்பிட்டேஷன் அங்கே பேஜில் இருக்கிறதுனாலே நாம் என்ன யோசிக்கிறோம், ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க பார், ராஜாவை தொங்குற ஒரு மகிமையான ராஜாவை என்ன பண்ணிட்டான் பார். இது இன்டைரக்டாக நமக்கு அப்போது இவர் ராஜா, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறப்பவும் ராஜா என்று மார்க் நம்மளை சிந்திக்க வைக்கிறார். இன்னொரு இடத்துலையும் இயேசு எப்படி கிண்டல் செய்வாங்க, நிந்திப்பாங்க. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்நேகிதன், அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? இயேசுவை பற்றி பைபிள் ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவையே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னு இவனுங்க, ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்நேகிதன், பாவிகளுக்கு ஸ்நேகிதன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, அவன் கிண்டல் செஞ்சு சொன்ன வார்த்தை அது. இன்னைக்கு வந்து பாவிகளுக்கு இயேசு பாவிகளுக்கு ஸ்நேகிதனான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஆமாம் பாவிகளுக்கு ஸ்நேகிதன், பெரும் பாவிகளுக்கு அவர் ஸ்நேகிதன். ஆனால் அது எப்படி திரும்ப ஒரிஜினேட் ஆச்சு, அவனுங்க கிண்டல் செஞ்சானுங்க இயேசுவை. பரிசேயர்கள் வேதபாரகர்கள்லாம் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஸ்நேகிதன் அப்படின்னு கிண்டல் செஞ்சு அது அவருக்கு ஒரு டைட்டில் ஆயிடுச்சு. இதை நாம் இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கிறோம், அவர் வந்து பாவிகளுக்கு ஸ்நேகிதன் தான். போ உங்களுக்கு தெரியுமா, வந்து சரித்திரத்தில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல இதை பற்றி கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, காந்திஜியே இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசத்தின் தகப்பன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அநேகமாக அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி அது தொடங்குறப்போ அந்த பதம் வந்து சிலர் வந்து அதை வச்சு அவரை நிந்திச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. சுதந்திரம் வர்றதுக்கு முன்பாகவே கொஞ்சம் முன்னாலவே அது ஆரம்பிச்சிச்சு, அவர் அப்படி அழைப்பாங்களாம். அதாவது எந்த அர்த்தத்தில் சிலர் அழைப்பாங்களாம், இவர் தான் தேசத்தின் தகப்பன், அதாவது என்னமோ இவரால் சுதந்திரம் வந்துடுற மாதிரி. அப்படி என்னமோ இவர் பயன்படுத்துகிற வழி, அஹிம்சை வழியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இவ்வளோ பெரிய வல்லமை வாய்ந்த இந்த பிரிட்டிஷ் எம்பையரை கவுக்க முடியுமா அப்படின்னு கிண்டலுக்கு சிலர் சொல்லுவாங்களாம். அதை போக போக என்ன ஆயிடுச்சு, அவருடைய மெத்தட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சுதந்திரமே வந்துருச்சு. இப்போ இன்றைக்கு நம்ம பெருமையாத, இட்ஸ் வெரி ஐரானிக். அதாவது அவன் கிண்டல் செஞ்சது உண்மையாயிடுச்சு. இயேசுவின் கேஸில் அவர் எப்போவுமே ராஜா தான், அவன் தெரியாமல் கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு தெரியும், நம்ம அவர் ராஜான்ற யோசிக்க வைக்கிறார் மார்க். டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, 39 பாருங்கள், டைரெக்டாகவும் வருது. இந்த போனை வந்து இன்டைரக்டாக வர்றது உங்களுக்கு பத்தலைன்னா டைரெக்டாகவே வந்துடுது. 39 இங்கே இன்னொரு மனுஷன் பேசுகிறான், கிண்டல் பண்ணலை, உண்மையிலே பேசுகிறான். கிண்டல் பண்ணுறதெல்லாம் 32 நின்றுடுது. பாருங்கள் நீங்கள், கிண்டல் பண்ணுற செக்ஷனே, அவரை நிந்திக்கிற செக்ஷன் 32 நின்றுது. மார்க் 15 இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் எப்படி மரிச்சார்ன்ற அந்த இது வருது நமக்கு வர்ணனை. 37ஆம் வசனத்தில் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்னு வருது. 38 தேவாலயத்தில் பயங்கரமாக இன்னும் நடக்குது. 39 அவர் மரித்த உடனே 39 பாருங்கள், அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சொல்லுங்க, மெய்யாகவே. இது வந்து கிண்டல் வார்த்தை கிடையாது, இது உண்மையிலே அவன் அப்படி ஃபீல் பண்ணுறான். என்னன்னு ஃபீல் பண்ணுறான், தேவனுடைய குமாரன். நீங்கள் சொல்லலாம், ராஜாவை பற்றி ஒன்றும் இல்லையேங்க, அவர் ராஜான்னு ஒன்றும் இல்லையே. ஏங்க, தேவனுடைய குமாரன் எந்த அர்த்தத்தில் சொன்னான் யோசித்து பாருங்க. நாம் இன்றைக்கு இயேசு வந்து தேவனுடைய குமாரன் நமக்கு தெரியும். நமக்கு எந்த அர்த்தத்தில் தெரியும், அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் வந்து உலகத்தையே படைத்த அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை, மாம்சமாகின்ற வார்த்தை, இவர் தான் தேவகுமாரன்னா இவர் தான் இயேசு. நமக்கு அப்படி அந்த அர்த்தம்லாம் தெரியும். நான் கேட்குறேன், ரோமன் 100க்கு அதிபதிக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? இவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர், இவர் ஆதியில் இருந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான், தேவனுடைய குமாரன். என்ன சொல்கிறாங்கன்னா வேத வல்லுநர்கள், மினிமமாக அவன் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்னா, அவன் ரோம கலாச்சாரத்தில், ரோம உலகத்தில் ஒரே ஒரு ஆளை தான் தேவகுமாரன் என்று அவர்கள் சில நேரம் அழைப்பார்கள். அது யாருன்னா பேரரசன். யார்?
பேரரசன். ஒன்று கடவுளாக இருக்கணும், இல்லைன்னா பேரரசனாக இருக்கணும். இல்லைன்னா தேவகுமாரன்லாம் அழைக்கப்படவே முடியாது. அப்போ இந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதி அங்கே நின்றுக்கிட்டு உண்மையிலே இவர் தேவகுமாரன் சொல்கிறான்னா எந்த அர்த்தத்தோடு சொல்கிறான்? மினிமம் எந்த அர்த்தத்தோடு சொல்கிறான்னா, இவர் என்னமோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு விதமான ஒரு ராஜா அப்படின்றத சொல்கிறான்றது தான் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க பாருங்க. எல்லாரும் வேத வல்லுநர்கள்லாம் அப்படி தான் அதை விளக்குகிறார்கள். ஏன்னா அவனுடைய மைண்டில் அது அப்படி தான் தோணி இருக்கும். குறைஞ்சது அவரை ஒரு விதமான ஒரு ராஜாவாக அவன் பார்த்துருப்பான். இது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி சிலுவை கீழே நின்றுக்கிட்டு இயேசு அங்கே தொங்குறதை பார்த்து, மரிக்கிறத பார்த்து, ஜீவனை விடுறத பார்த்து இவர் தேவகுமார்ன்ற ஒரு முடிவுக்கு எப்படி வந்தான்? இதில் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி தான் அவருடைய அந்த குரூசிஃபிக்ஷனே சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான். யார்? அவன் தான் நூற்றுக்கு அதிபதி. இயேசுவை கிண்டல் செஞ்சானுங்கள்ல இதுக்கு முன்னால் அரண்மனையில், சிவப்பு அங்கியை உடுத்தி முட்கிடத்தை போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு ராஜாவே வாழ்க்கைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களே, அந்த கிண்டலையும் இவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான். யார்? இவனே சொல்ல போனால் கிண்டலை கூட செஞ்சுருக்கலாம், குறைஞ்சது சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் இயேசுவை கொல்கொத்தா மலைக்கு கொண்டு வராங்க, சிலுவையில் அரைகிறாங்க, எல்லாத்தையும் இவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான். அப்போது இந்த ஆள், நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி முதல்ல எப்படி யோசிச்சிருப்பான், இவரெல்லாம் ஒரு ராஜாவாக இருக்க முடியுமா? என்னத்த ராஜா, கை கட்டி எங்கள்கிட்ட அடி வாங்குற ராஜாவா எப்படின்னு யோசிச்சிருப்பான். இப்படி அவமானப்படுகிற ராஜாவா அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னமோ நடந்துருச்சு. அந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள, இயேசு மரித்து முடிக்கிறதுக்குள்ள, அவர் மரிக்கிற அந்த நேரத்தில் அதுக்குள்ள அவன் மனசு மாறிடுச்சு. இவர்கிட்ட என்னமோ ஒரு மகிமையை பார்த்துட்டான். இவர்கிட்ட என்னமோ ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதிங்க, ஒரு புறஜாதியான், யூதன் கூட கிடையாது, கடவுள் அறியாதவன், என்னமோ தெரில. அங்கே நடந்த சம்பவங்கள், நான் நினைக்கிறேன் இயேசு அந்த பாடுகளை சகித்த விதம் யோசித்து பாருங்கள். நூற்றுக்கு அதிபதி எத்தனை பேரை சிலுவையில் அரைஞ்சிருப்பான். ரோமர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். எத்தனையோ பேர் சிலுவையில் அரைஞ்சு உங்களுக்கு தெரியுமா? யூத ரத்த சாட்சிகள்லாம் பாருங்கள். இயேசுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பறிக்கிற அந்த கல்லர்கள்லாம் ஒரு அநேகமாக அப்படி இருந்திருக்கணும். ரோம அரசாங்கத்தை விரோதிச்சுக்கிட்டு யூத ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்கன்றாங்க. அப்போ இந்த மாதிரி யூத ரத்த சாட்சிகள் மறிக்கிறப்போ எப்படி மறிப்பாங்களாம்? பொதுவாக இயேசுன் காலத்தில், இயேசுக்கு முன்னாலே அதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கலாம் பாருங்கள் சோர்சஸில். மறிக்கிறப்போ இந்த ரோமர்களை, இந்த மற்ற அந்நியர்களை சபிச்சு கொட்டிட்டு மறிப்பாங்களாம். ஏன்னா அவன் அவமானப்படுத்துகிறான், அடிக்கிறான், வேதனைப்படுத்துகிறான். இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவனை சபிப்பாங்களாம். என் கடவுள் ஒன்றை சும்மா விடவே மாட்டார், ஒரு நாள் இதற்கெல்லாம் உனக்கு தண்டனை வரப்போகுது அப்படின்னு சபிச்சு கொட்டு மறிப்பாங்களாம். ஆனால் இயேசு சபிக்கலான்றது மட்டும் இல்லை, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு? ஆணி அடிக்கிறவனை மன்னிக்கிறாரு, இவளை மன்னி ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த மாதிரி யாரையுமே பார்த்துருக்கவே மாட்டான். வேறு விதமாக இயேசு அந்த பாடுகளை சகிச்சார் பாருங்க. அவன் பேச பேச இவர் எதிர்பேச்சு பேசலை, இவர் அன்பு பேச்சு தான் பேசினார், மன்னிச்சார். இதெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரம் இருட்டாயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி. என்னடா நடக்குது? வானத்திலே அடையாளம் வருது, ஒருவேளை கடவுளுக்கும் இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கோ நினச்சிருக்கலாம் அவன். அதெல்லாம் நடந்து முடிந்து கடைசியில் எப்படி இயேசு மரிக்கிறார்? கதறி மரிக்கிறார். என்னன்னு கதறுகிறார்? எல்லாம் முடிந்தது. வேற என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். மழை கதறி ஜீவனை விடுறதை பார்த்து இவன் மனசே மாறிடுச்சு. என்னமோ இவர் வித்தியாசமான ஆளுப்பா, இவர் இவருக்கும் கடவுளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவர் ஏதோ ஒரு விதமான ராஜா. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான் வாய் திறந்து, இவர் மெய்யாகவே தேவகுமார். அவன் பார்த்துட்டான் பாருங்க. என்னமோ மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அவமானப்பட்டு தொங்குறாருன்னு, இவன் எப்படி பார்க்குறான்? இவன் கண்கள் இப்போ இவர் வேற மாதிரி தெரிகிறார். இவர் என்னமோ ஸ்பெஷலான ஆள், தேவகுமாரன். அதே தொங்குற இயேசுவை பார்த்து என்னன்னு சொல்கிறான்? தேவகுமாரன். எல்லாம் சொல்லுங்க, தேவகுமாரன். அவனுக்கு எவ்வளோ மனசில் தெரிஞ்சதுன்னு தெரில, அவன் வார்த்தைகள் கரெக்டானா, அவர் தேவகுமாரன் தான். இப்போ பாருங்கள், சில கண்கள் பார்த்துருச்சா பார்க்கலையா? பார்த்துருச்சு.
அப்போது டைரெக்டாகவும் போதிக்கிறார், இன்டைரக்டாகவும் போதிக்கிறாரு. மற்ற யோவான் சுவிசேஷம்லாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே போதிக்கப்படுது இந்த கருத்து. எந்த கருத்து? சிலுவையில் அவர் தொங்குறப்போவே மகிமைப்படுத்தப்படுகிறார், அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குன்ற கருத்து யோவான் சுவிசேஷத்துலாம் போதிக்கப்படுது பாருங்கள். உதாரணத்துக்கு 3 தடவை யோவான் சுவிசேஷத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும்னு சொல்கிறார். உங்களுக்கு அறிமுகமான வசனங்கள் தான் யோவான் 3:14-15. உதாரணத்துக்கு யோவான் 3:14 பார்த்தீங்கன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை பற்றி தானே பேசுகிறாரு. மோசை சர்ப்பத்தை உயர்த்தினது போல நம்முடைய சாபத்தை இயேசு தன் மீது எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? உயர்த்தப்படுகிறார். அந்த உயர்த்தப்படுகிற அந்த வார்த்தையில் 2 மீனிங் இருக்குது யோவானில். சிலுவையை ஆக்சுவலாக ஆளை சிலுவையில் ஆணி அடித்து, கைகால் ஆணி அடித்து, அந்த சிலுவை பலகை என்ன பண்ணாங்க? உயர்த்தினாங்க. இப்படி இப்படி நிற்க வச்சாங்க இல்லையா? உயர்த்தி இப்படி நிற்க வச்சாங்க ரோமர்கள். அதான் அவங்க மெத்தட். ஏன் பண்ணானுங்க? ஏன் அவனுங்க உயர்த்தி வச்சானுங்க? உலகத்துக்கு முன்னால் அவமானப்படுத்தணும், போகிறவன் வரவன் எல்லாம் பார்க்கணும், அதனால் உயர்த்தி வைக்கிறானுங்க. அப்போ அவன் நோக்கம் நான் உயர்த்தி வைக்கிறதுக்கு அவமானப்படுத்தணும். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் உயர்த்துறதுன்ற அந்த கருத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை உயர்த்தும் போதுன்னா என்னை மகிமைப்படுத்தும் போது. இதில் என்ன வேடிக்கைன்னா, ரோமர்கள் அவமானப்படுத்தும்படி உயர்த்துறான். ஆனால் இயேசுனுடைய மனதில் அவன் அவமானப்படுத்தும் போது சைமல்டேனியஸாக அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். என்னங்க தலையில் இருக்குன்னு வைங்க நீங்கள். அப்படி தான் அவன் அவமானப்படுத்துகிறப்போ கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் அவர் மகிமைப்படுத்தப்பட தொடங்குகிறார். He begins to be glorified. உதாரணத்துக்கு யோவான் 12 பாருங்கள். யோவான் 12 அந்த கருத்து இன்னும் கொஞ்சம் வெளியே வருவாங்க. யோவான் 12:32-33. அதாவது உயர்த்தப்படுறதுக்கு டபுள் மீனிங். என்ன மீனிங்? ஒரு மீனிங், அவன் ஆக்சுவலாக லிட்டரலாக சிலுவையை உயர்த்தி வைக்க போகிறான். ஆனால் இயேசு இன்னொரு முக்கியமான அர்த்தம் அதில் வச்சுருக்கார். அது என்னண்டு? அவன் உயர்த்தி வைக்கிறப்போ அவர் மகிமைப்படுத்தப்படுவார். யோவான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். பாருங்க, கிளியராக அந்த மீனிங் வருது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில், ஏன்னா நான் மகிமைப்படுத்தப்படுவேன், எல்லாரும் என்னை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அப்போ இந்த வசனத்தை பார்க்குறப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஒருவேளை உயிர்த்தெழுந்து பரமேறி சிங்காசத்தில் அவர் விதான் வலது பாரசத்தில் வீட்டு ஆளுகிற அந்த காரியத்தை சொல்கிறாரு போல இருக்கோ. பூமியிலேருந்து உயர்த்தப்படுறப்போ எல்லாரும் எனக்கு நான் இழுத்துக்கொள்ளுவேன். அல்லது நம்ம வர்ஷிப் பண்ணுறப்போ இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறப்போ அவர் அதை சொல்கிறாரோ. அடுத்த வசனத்தை வாசிங்க, எதை சொல்கிறாருன்னு புரிஞ்சுப்பீங்க. 33. தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி. கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கணுங்க. எதை சொல்கிறாரு? சிலுவையில் உயர்த்தப்படுறத சொல்கிறாருங்க. அதான் சொல்கிறேன், டபுள் மீனிங். அவன் சிலுவையில் உயர்த்தும் போது இவர் மகிமைப்படுத்தப்படுவார். இவர் என்ன பண்ணுவார்? எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்து கொள்ளுவார். இப்போ யோவானில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது பாருங்க. இன்னொரு ஒரே வசனம் மட்டும் யோவான்லேருந்து காமிச்சிடறேன். யோவான் 17:1. யோவான் 17:1. மார்க்கில் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிறது, யோவானில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது. எல்லாம் நேரம் எடுத்து இன்னும் கொஞ்சம் போதிக்கலாம், பட் நேரம் இல்லை. யோவான் 17 இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபிக்கிறார். பெரிய ஒரு ஜெபம், முழு அதிகாரமே அந்த ஜெபம். அடுத்த அதிகாரம் கெத்செமனே தோட்டம். அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கு முன்னால் கடைசியாக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் என்ன விண்ணப்பிக்கிறார்? யோவான் 17:1-2. இயேசு இவளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வேலை வந்தது என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவைக்கு போகிறதுக்கு வேலை வந்துருச்சு, அதான் அர்த்தம். வேலை வரவில்லைன்னா அந்த நேரம் வரலன்னு அர்த்தம். வேலை வந்துருச்சுன்னா டைம் வந்துருச்சுன்றாரு. பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்படியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். தமிழில் லாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஷார்ட்டாக இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் பாருங்க. வேலை வந்துருச்சு பிதாவே, நீர் கடைசிக்கு போயிடும். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அது என்ன சொல்கிறாரு? சாகரத்துக்கு நேரம் வந்துருச்சு, இப்போ நான் உண்மை மகிமைப்படுத்தும்படி நீர் என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்றாரு. என்னை சிலுவையில் இவனுங்க அவமானப்படுத்துகிறப்போ நீர் என்ன மகிமைப்படுத்தும். அதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக. அதான் என்ன சொல்ல வரோம்னா, அந்த பேசிக் கருத்து என்னன்னா, வேதம் இந்த கருத்தை போதிக்குது. எந்த கருத்தை போதிக்குது? சிலுவையிலே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார்.
நல்லா கவனிங்க, சிலுவைக்கு முன்னால் மட்டும் இல்லை, சிலுவைக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, உயிர்த்தெழுதல் மட்டும் கிடையாது, சிலுவையில் அவர் உயர்த்தப்படுறப்போவே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆமாம், மேற்பூச்சா பார்க்குறப்போ அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். இதனால தான் பாருங்கள், நீங்கள் பவுலெலாம் பாருங்கள், என்னமோ தெரியல, அவர் சிலுவையே பிடிச்சிக்கிறார். என்ன சொல்கிறாரு? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை வாசிக்கிறோம், நாம் கைத்தட்டுறோம், நாம் அதெல்லாம் கரெக்ட் அப்படின்றோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? முதல் நூற்றாண்டில் ரோமர்கள் ஆண்ட உலகத்தில் அடிக்கடி சிலுவையில் அவன் அறையப்பட்டு வருகிற அந்த உலகத்தில், சிலுவை ஒரு அவமான சின்னமாக எண்ணப்பட்ட உலகத்தில், உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரோமன் ஸ்டேட்ஸ்மேன் சிசரோ சொல்கிறான், சிலுவைன்ற வார்த்தையை சொல்லிடக்கூட சொல்லிடாதுன்றான். கொண்டு வரவே, பேச்சில் எடுக்கவே கூடாது. ஒரு ரோமன் வந்து அந்த வார்த்தையை அதாவது அவன் வந்து பெரிய ஆள் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், நாமெல்லாம் பெரிய படித்தவங்க, முக்கியமான ஆட்கள், நம்மெல்லாம் அந்த வார்த்தையை கூட பேசிக்கவே கூடாது, அசிங்கமான வார்த்தைன்றான். ஐயோ, அந்த பேச்சை எடுத்துட்டாலே அது ஒரு அவமானமான ஒரு காரியம், அதை போய் கான்வர்சேஷனில் கொண்டு தராது, அந்த வார்த்தையை சொல்லிடாத, அதை யோசிக்க கூட என்ன வைக்காத அப்படின்றான் ரோமன் ஸ்டேட்ஸ்மேன் சிசரோ எழுதுறான். அப்படியே அந்த உலகத்தில் இருந்து கொண்டு பவுல் என்ன சொல்கிறாரு, சிலர் இதை பைத்தியம் நினைக்கிறாங்க, சிலர் இதை வீக்னஸ் நினைக்கிறான், பலவீனம் நினைக்கிறான், ஆனால் நாங்கள் என்னத்தை பிரசங்கிப்போம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் பிரசங்கிப்போன்றார். அப்படியே டைரக்டாக அதை எம்ப்ரேஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? அந்த உலகத்தில் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் பிரசங்கிப்போம், இது வந்து தேவ பலனாக இருக்குது, தேவ ஞானமாக இருக்குதுன்னு சொல்லுகிறார். அல்லது இன்னொரு இடத்துல சொல்கிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரோமர் 1:16. ஏன் வெட்கப்படுற சிலர் வெட்கப்படுறாங்க, சிலுவைன்ற இந்த காரியம் இருக்கிறதுனாலே அங்கே வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார் நான் வெட்கப்படேன். இன்னொரு இடத்துல சொல்கிறார், கலாத்தியர் 6 சொல்கிறாரு, சிலுவையை தவிர வேற எதுலேயும் நான் மேன்மை பாராட்ட. இதெல்லாம் ரொம்ப புரட்சிகரமான ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு நாம் வந்து இதை எடுத்துக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பவுல் முதல் நூற்றாண்டில் அதை சொல்கிறப்போ எவ்வளோ பெரிய விஷயன்றதை உணரணும். நீங்கள் எல்லாரும் அதை அவமான சின்னமாக பார்க்குறாங்க, ஒரு அசிங்கமான ஒரு காரியமாக பார்க்குறாங்க. அன்றைக்கு அவர் சொல்கிறார், சிலுவையை தவிர வேற எதில் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னமோ தெரியல, பவுலும் பார்த்துட்டார். உலகம் அவமானத்தை பார்க்குது, பவுல் அதுக்கு பின்னால் ஒரு மகிமை, பெரிய ஒரு மகிமையை பார்த்துட்டார். இந்த மாதிரி பவுல் வேதம்லாம் போதிக்கிறதுனால தான் ஆதி திருச்சபையில் இருக்கிற அந்த முதல் நூற்றாண்டுகளில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள்லாம் இதை பயங்கரமாக எடுத்துக்கிட்டு பேசுவாங்க பாருங்கள். அவங்களும் பார்த்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஜஸ்டின் மார்ட்டர் அவரெல்லாம் எப்படி சொல்கிறாருன்னா, the Lord has reigned from the tree, மரத்திலிருந்து ஆண்டவர் ஆண்டார். சிங்காசனத்திலிருந்து ஆளல, அதை சொல்ல, சிங்காசனத்திலிருந்து ஆண்டார்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம் நாம. மரத்திலிருந்து ஆண்டவர் ஆண்டார். ஐரனேயஸ் முதல் நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட பாடல்கள்லாம் அந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் வருமா, we see God ruling the nations from a tree. ஒரு மரத்திலிருந்து கொண்டு தேசங்களே தேவன் ஆளுகிறதை நாங்கள் காணுகிறோம். சிலுவை மரத்தை சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இவங்க எல்லாருமே ஒரு இதை பார்த்துட்டாங்க, என்னமோ சிலுவையில் ஒரு பெரிய மகிமை இருக்குதுன்றதை பார்த்துட்டாங்க. இன்னொருத்தனும் பார்த்துட்டான், சிலுவையில் இயேசு தொங்குறப்பவே இன்னொருத்தன் பார்த்துட்டான். ரோம நூற்றுக்கு அதிபதி பார்த்தாரு. இன்னொரு ஆள் யார் பார்த்தது, சிலுவையில் ஒரு மகிமை இருக்குதுன்னு. கள்ளன், அந்த ஒரு கள்ளன் இல்லையா, இயேசுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கள்ளன் இருக்கா, இந்த பக்கம் ஒரு கள்ளன் இருக்கா, அதில் 2 பேரில் ஒருத்தன் பார்த்துட்டான், இவர்கிட்ட என்னமோ ஸ்பெஷலாக இருக்குன்னு தொங்குறப்ப பார்த்துட்டாங்க. இவரை எல்லாம் அவமானப்படுத்தி தொங்க விட்றானுங்க. ஆனால் அவன் வேறு விதமாக பார்த்துட்டான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிலுவையில் தொங்கின அந்த கள்ளன். 2 கள்ளர்கள் இருக்காங்க இயேசுக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று. அதில் ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். ஏன் அந்த கெட்டவன் வந்து இயேசுவை நிந்திக்கிறான், நல்லவன் வந்து இயேசுவை நம்புகிறான். ஆனால் முழு கதை என்னன்னா, ஆரம்பத்தில் 2 பேருமே இயேசுவை நிந்திச்சாங்க. எப்படி தெரியும்னா, மார்க் 15:32, மத்தேயு 24:44 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல எப்படி இருந்திருக்குது, எப்படி இருந்திருக்குன்னா, வேதத்தின்படி போனீங்கன்னா 2 பேரும் இயேசுவை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. யார், சிலுவையில் பக்கத்தில் தொங்குறவனே. இது எப்படி போகுது பாருங்கள். ஆனால் என்னமோ நடந்துருச்சு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் மணி நேரத்தில் அந்த ஒருத்தன் மாறிட்டான். எப்படி மாறி இருப்பான், ஆவியானவர் மனக்கண்களை திறந்திருப்பார்.
இயேசு சகிச்ச அந்த பாடுகளை சகிச்ச விதமே வித்தியாசம், எல்லாம் எவ்வளோ காரணம் இருக்குது. மாறிட்டான். அவன் மாறினது எங்கே பார்க்கலாம்? லூக்கா 23 பார்க்கலாம். அவன் எந்த அளவுக்கு இயேசுவை நம்பினான், எந்த அளவுக்கு அங்கே சிலுவையில் தொங்குற இயேசுல ஒரு மகிமையை பார்த்தான்றதை அங்கே பார்க்கலாம். நீங்கள் லூக்கா 23 உதாரணத்துக்கு 41 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் அந்த இன்னொரு கள்ளனுக்கும் பேச்சு போயிட்டுருக்கு. அவன் வந்து இயேசுவை, அந்த அடுத்த ஆள் நம்பாத கள்ளன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து இயேசுவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணுறப்போ இவன் சொல்கிறான், நிறுத்து, அவரை கிண்டல் பண்ணாதேன்றான். நம்மளாவது நம்ம செஞ்ச தப்புக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அவர் எந்த தப்பையும் செய்யலைன்றான் 41 வசனத்தில். எப்படி அவனுக்கு அது தெரிஞ்சதோ தெரில, எப்படியோ தெரிய வந்திருக்கு பாருங்கள், எந்த தப்பையும் செய்யலை அப்படின்றான். அப்புறம் 42 இயேசு கிட்ட எவ்வளோ மகிமையை பார்த்தான்றது வெளி வருது பாருங்கள். 42 வசனம், லூக்கா 23:42. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய, இயேசுவை நோக்கி சொல்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். என்ன சொல்லுங்க? ஆண்டவரே. நல்லா யோசித்து பாருங்க, இவன் தொங்கிட்டு இருக்கான் சிலுவையில், பக்கத்தில் இயேசுவும் தொங்குறாரு. சிலுவையில் தொங்குறவரை பார்த்து என்னன்றான்? ஆண்டவரேன்றான். என்னமோ வித்தியாசமாக பார்த்துட்டான். அடுத்தது என்ன சொல்கிறான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில், எல்லாம் சொல்லுங்க உம்முடைய ராஜ்யத்தில். அப்படின்னா எல்லாரும் கண்ணுக்கு அவமானப்பட்டு தொங்குறாருன்னு தெரியுது. ஆனால் இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? இவருக்கு ஒரு ராஜ்யமே இருக்குது, இவர் வந்து ஒரு ராஜா, இவரை என்ன பண்ணாலும் உயிரே போனாலும் இவர் கதை இங்கே க்ளோஸ் ஆகாது, திரும்ப அவருடைய ராஜ்யத்தில் வருவார். அதனால தான் அப்படி சொல்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலாம். அவன் கண்டுக்கிட்டான், இது எல்லாம் இது பெரிய விஷயம் கிடையாது, இதை விட என்னமோ பெருசாக நடக்க போகுது, இவர் ரொம்ப பெரிய ராஜா போல இருக்குது, பெரிய ராஜ்யம் இருக்குது போல இருக்குது, அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சா போதும், இப்போ செத்துக்கலாம் பரவாயில்ல, அதுதான் பெருசு. அவன் பாருங்க எந்த அளவுக்கு சிலுவையில் தொங்குற இயேசுவில் ஒரு மகிமையை பார்த்துட்டான். இவரை ஒரு ராஜாவாக பார்க்குறான், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு பார்க்குறான், இவர்கிட்ட என்னமோ மகிமையாக இருக்குதுன்றதை சிலுவையில் தொங்குறப்பவே பார்த்துட்டாங்க. அதை தான் இன்றைக்கு நான் வலியுறுத்துறேன். அவர் தொங்குறப்பவே அவருக்கு ஒரு மகிமை இருந்தது. கண்கள் திறக்கப்பட்டால் நாம் அதை காண முடியும். எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் சிலருக்கு தெரிஞ்சது தெரியும். சரி, உங்களுக்கு தெரியுதா? இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். Let us try to see. நாம் பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஆவியானவருடைய உதவினால் நாம் வேதத்தின்படி சிந்திப்போமானால் நம்மளால் பார்க்க முடியும்னு நம்புகிறேன். ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வாராக. என்ன சொல்லுகிறோம்? அவர் சிலுவையில் அவமானப்பட்டு தொங்குறப்போவே கண்கள் இருக்கிறவர்கள் அந்த அவமானத்துக்கு பின்னால் ஒரு மகிமை பார்க்கிறார்கள். அல்லது இப்படி சொல்கிறேன், என்ன சொல்கிறோம்? இயேசு சிலுவையிலிருந்தே ஆண்டார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கப்பவே ஆண்டுகிட்டு இருந்தார், ஆண்டு கொண்டார். He was ruling while hanging on the cross. எப்படி இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்? உங்களுக்கு எப்படி படுது? சிலுவையில் அவமானப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கப்போ அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுகிறார்? ஆளுகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகிறார். இது உங்களால் பார்க்க முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? இயேசு எப்போவுமே ஆண்டுகிட்டு இருந்தார், முன்னாலே ஆண்டுட்டு இருந்தார். சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலில் ஆண்டார், இன்றைக்கும் ஆளுகிறார், உலகத்தையே ஆளுகிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? சிலுவையில் தொங்கிட்டு இருக்கப்பவே ஆண்டார். இது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? ஏன் நமக்கு அது அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆளுகிறதுன்னு வந்தாலே நமக்கு மனசில் ஒரு படம் இருக்குது, ஒரு பிக்சர் இருக்குது. என்ன மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது? ஒருத்தர் ஆளுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் மனசில் என்ன பிக்சர் இருக்குது? ஒரு பெரிய ஒரு ஒரு சிங்காசனம், அதில் பெருசாக இப்படி மகிமையாக உடுத்தி கொண்டிருக்கிற ஒரு ராஜா, நல்ல ஒரு கிரீடம் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இவன் எப்படி அனுப்புகிறார், இவனை அப்படி அனுப்புகிறார். அவருக்கு எவ்வளோ பணிவிடைக்காரர்கள் இருக்காங்க, எல்லாரும் அவருக்கு முன்பாக பண்ணுகிறார்கள். நம்ம மனசில் இப்படி ஒரு படம் இருக்குது. அதனால தான் சிலுவையிலிருந்து ஆண்டார் அப்படின்னு நான் சொல்கிறப்போ உங்களுக்கு என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படம் உங்கள் மனசில் இருக்குது. இந்த படம் அது எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன். எங்கேருந்து வந்தது? உலகத்துலேருந்து வந்தது. ஆள்றதுனா இப்படி தான் அப்படின்னு நமக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? எப்படிங்க வந்தது அந்த படம்? நமக்கு உலகம் கற்றுக் கொடுத்துருக்கு. நமக்கு உலகத்தை வச்சு சிலுவையை புரிஞ்சிக்க முடியாது. சிலுவையை வச்சு தான் உலகத்தை நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்கிறேன், உலகத்தை வச்சு சிலுவையை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது சிலுவையை? அங்கே தொங்கினவர் சொன்னதை வச்சே புரிஞ்சுக்கணும். சிலுவையில் தொங்கினார் எங்க அந்த மகிமையான ராஜா, அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால்
அவர் ஏற்கனவே போதிச்சிருக்கிறாரு. ஆள்றதுன்னா என்ன என்ன இல்லைன்னு ஏற்கனவே போதிச்சிட்டாரா போதிக்கலையா? போதிச்சிட்டாரு. அவருடைய போதனையை வச்சு சிலுவையை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் எப்படி ஆள்றாருன்னு. எங்கே போச்சார்? மார்க் 10:42 போச்சாரா போதிக்கலையா? ஞாபகம் இருக்கா? பார்த்தோம். நம்ம கான்டெக்ஸ்ட் என்னன்னா, சீஷர்கள் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க, தங்களுக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா? யாக்கோபு யோவான்லாம் பேசிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசு என்ன பண்ணுறாரு? வர சொல்கிறாரு, வா வா இங்கே வந்து அப்படின்னு போதிக்கிறாரு. கேட்டுக்கோ. மார்க் 10:42 இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், எல்லாம் சொல்லுங்க ஆளுகிறார்கள், அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. அதிகாரிகளாக, புறஜாதியாரில் அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு? உலகத்தில் புறஜாதினா உலகத்தில் தலைவர்கள் ஆளுகிறவர்கள்லாம் எப்படி ஆளுகிறார்கள்? அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரம் செலுத்தி ஆளுகிறார்கள், ஆர்டர் கொடுத்து ஆளுகிறார்கள். அவர்கள் பெரியவர்கள் என்று எப்படி காமிச்சிக்கிறாங்க? தங்க அதிகாரத்தை காட்டுவதன் மூலமாக அதை காமிச்சிக்கிறாங்க. 43ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உலகம் இப்படி, ஆனால் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்றார். நீ என்ன பின்பற்றனா, என்ன நம்புறன்னா, என் பக்கம் நீ என்னோட இருக்கிறன்னா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால், இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களில் எவனாவது பெரியவனாக இருக்க விரும்பினால், பெரியவனாக இருக்கிறது தப்பு கிடையாது, விரும்புகிறது தப்பு கிடையாது. யாராவது விரும்பினால் என்ன பண்ணணும்? அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உலகத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? பெரியவங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணிவிடைக்காரர்கள் இருந்தால் அவங்க பெரியவன். ஆனால் இயேசு அதை தலையில் திருப்பி என்ன சொல்கிறாரு? நீ பெரியவனாக இருக்க விரும்புகிறன்னா நீ என்ன ஆகிடணுமா? பணிவிடைக்காரனா ஆகிடணுமா? உலகத்தில் டாப்புக்கு வரணும்னா அவன் என்ன பண்ணுவான்? மேலே இருக்கணும் எப்படி கவுக்கலாம், கீழே இருக்கணும் எப்படி அடக்கி ஆளலாம். இயேசு என்ன சொல்கிறாரு? நீ ஏன் ராஜ்யத்தில் நீ பெரிய ஆள் ஆகணும்னா மேலே இருக்கணும்னு முதல்ல மறந்துடு, அங்கே பார்க்கவே பார்க்காத. நீ என்ன பண்ண? கீழே நீ எவ்வளோ டாப்புக்கு போக விரும்புறியோ கீழே பார்த்து அங்கே போயிடு. எவ்வளோ பாட்டமில் இருக்கிறாங்களோ அந்த ஆளுகள்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ண? அவங்கள அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காத, அவங்களுக்கு பணிவிடை செய், அவங்களுக்கு ஊழியம் செய், அவங்களுக்கு சேவை செய், அவங்களுக்கு உதவி செய். 44 பாருங்கள். உங்களில் எவனாகவும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். பெரியவனாக இருக்க விரும்பினா பணிவிடைக்காரனாயிடு. நம்பர் 1 ஆகணுமா நீன்னு? அவ்வளோ பெரிய ஆசை இருக்கா அவனுக்கு? அப்படின்னா என்ன பண்ணிட்டு எல்லாருக்கும் ஊழியக்காரன் ஆகிடு. தமிழில் கொஞ்சம் ஃபோர்ஸ் வீக் ஆகிடுது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் அடிமை ஆகிடுன்னு சொல்கிறாரு அங்கே. நம்பர் 1 வரணுமா நீன்னு? அப்போ என்ன பண்ணு? எல்லாருக்கும் அடிமை ஆகிடு. டாப்புக்கு போனோன்னா நீ என்ன பண்ணு? எல்லாருக்கும் போய் ஊழியம் செய், வேலை செய், பணிவிடை செய், சேவை செய். ஒரு அடிமையை போல் அவங்களுக்கு சர்வ் பண்ணு. தலைகளை ஆக்கிட்டார் பாருங்க. உலகம் வந்து பெரியவங்க அப்படின்னு யாரை போர்ட்ரே பண்ணுமோ, இயேசு சொல்கிறார் அதெல்லாம் என் கணக்கில் வராது. போ, என் கண்ணில் உலகம் யார் பெரியவங்க நினைக்குதோ நான் அப்படி நினைக்கிறது இல்லை. என் கண்ணில் நீ பெரியவனாக இருக்கணும்னா இப்படி இருக்கணுன்றார். என் ராஜ்யத்தில் இப்படி தான். 45 இதெல்லாம் சொல்லிட்டு போதிச்சுட்டு தம்மையே உதாரணமாக சொல்கிறார். 45 சொல்கிறார் பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும், இல்லை சொல்லுங்க மனுஷகுமாரனும் அப்படின்னா தன்னையே சொல்கிறார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். இயேசுவை போல பெரியவர் இல்லை, ராஜாதி ராஜா வானத்திலிருந்து வந்திருக்கிறார். பொதுவாக அவ்வளோ பெரிய ஆள் வந்தால் எல்லாரும் அவரை வந்து சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாரும் வந்து அவர் என்ன சொல்கிறார்? நான் உன் சர்வீஸாக வாங்குறதுக்கு நான் அங்கேருந்து வரலன்றார். எத்தனை பேருக்கு தெரியும் கடவுளுக்கு நம்ம சர்வீஸ் ஒன்றும் அவசியம் தேவை இல்லை. என்னங்க அவர் வந்து நம்ம ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரோ, இவனுங்க கரெக்டாக வேலையை செய்வானுங்களோ, கரெக்டாக செய்யலைன்னா நம்ம என்ன கதி என்ன ஆகுறது, கம்பெனி என்ன ஆகுறது, பதட்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கடவுளை மட்டப்படுத்திடாதீங்க. அவருக்கு நம்ம யாருடைய சர்வீஸும் தேவையில்லை. நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணுறாருன்னா அது மிகப்பெரிய கிருபை, ஸ்லாக்கியம், பாக்கியம். கடவுளுக்கு எந்த மனுஷனுடைய சர்வீஸும் தேவையில்லைங்க. ஒரு மனுஷன் செய்யலைன்னு ஒரு மனுஷனை எழுப்புவார், அவ்வளோதான். எந்த மனுஷன் இல்லாமலே செய்ய வல்லவர். ஆனால் மனுஷன் மூலமாக செய்ய அவர் சித்தம் கொள்கிறார். என்ன பண்ணுறது? நான் உன் மூலமாக தான் செய்வேன்றார். சரி, அதான் ஒரு விருப்பம்.
ஆனால் அவருக்கு யாருடைய சர்வீஸும் தேவையில்லை. அவர் ரொம்ப பெரியவருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அங்கேருந்து வந்ததுக்கு நோக்கம் வந்து நீ எல்லாம் வந்து எனக்கு சேவ் பண்ணுறது கிடையாது, நான் உன்னை சேவ் பண்ணும்படி வந்திருக்கேன்றார். ஏன்னா உனக்கு ஏன் சர்வீஸ் தேவைன்றார். என்ன சொல்கிறாரு அவரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், இல்லை சொல்லுங்க, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய. அங்கிருந்து நான் ஏன் வந்திருக்கேன், ஊழியம் செய்ய, சர்வீஸ் பண்ண. என்ன சர்வீஸ் பண்ண, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க. என்ன சர்வீஸு, ரட்சிப்பு. அதான் சர்வீஸ். கார் சர்வீஸ் வேணுன்னா நீங்கள் அதுக்கு அந்த இடத்துக்கு போகலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். வேறு சர்வீஸ் வேணால் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் என்னென்னமோ இருக்குது சர்வீஸ். ஆனால் ரட்சிப்புக்கு எங்கே போவீங்க? பாவ பிரச்சனையிலேருந்து உங்களை யார் ரட்சிக்க முடியும், மீட்க முடியும்? இந்த சர்வீஸை வேறு யாருமே செய்யவே முடியாது. இயேசு ஒருத்தர் தான் செய்ய முடியும். அந்த சர்வீஸுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்தார். ஆனால் இந்த சர்வீஸை செய்யணுன்னா அது ஒரு லேசான காரியம் கிடையாது. என்ன பண்ணணும், ஜீவனையே அவர் கொடுக்கணும். கல்வாரி சிலுவையில் அவருக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுக்கணும். அங்கே சாபமாகணும், பாவமாகணும், அவமானப்படணும், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாதான் நமக்கு மீட்பை அவர் சம்பாதித்து தர முடியும். அண்ணா சொல்கிறாரு, நான் இப்படி தான்ப்பா, நான் பெரிய ஆளுனால அப்படியே உட்காந்துக்கிட்டு அது கிடையாது. நான் ஏன் வந்தேன், சர்வீஸ் பண்ணும்படி வந்தேன். என்ன சர்வீஸு, உன்னை ரட்சிக்கிறதுக்கு என் ஜீவனையே கொடுக்க போகிறேன். இப்போ இதை வச்சு சிலுவையை பாருங்கள். ஆள்றதுனா அதிகாரம் செலுத்துறது கிடையாதுங்க. ஆள்றதுனா ஆர்டர் கொடுக்கறது கிடையாதுங்க. ஆள்றதுனா பெரிய ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு பிரம்மாண்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஆள்றதுனா எத்தனையோ பேர் வந்து அந்த ஆள்ற ஆளுக்கு பணிவிடை அது மட்டும் கிடையாதுங்க. ஆள்றதுனா இயேசு வெளிப்படுத்திட்டார்ல, உலகத்தை வச்சு ஆள்றதை புரிஞ்சுக்காதீங்க, இயேசுவை வச்சு புரிஞ்சுங்க. ஆள்றதுனா என்னங்க, சேவை செய்வது. ஆள்றதுனா அதுவும் எப்படி, ரொம்ப டாப்பாக ஆள்றவர் வந்து ரொம்ப கீழாக இருக்கிறவர்கள்ட்ட போய் சேவை செய்வார். இயேசு அப்படி தானே, கடவுளாக இருந்தும் பாவிகளாக இருக்கிற மனுஷனுக்கு வந்து சேவை செய்கிறார். இதுதான் ஆள்றது. யார் சொன்ன ஆள்றதுனா அப்படி இருக்கணும்னு? அது உலகம் சொல்லுது. உலகத்தை வச்சு சிலுவையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இயேசு சொன்னதை வச்சு சிலுவையை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, சிலுவையிலிருந்து அவர் ஆண்டார். உண்மை. எப்படி ஆண்டார், அங்கே அவர் தொங்குறப்போ எல்லாம் மேற்பூச்சா பார்க்குறப்போ அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது பாரு, அவமானப்பட்டு தொங்குறாரு பாரு, இதோ ஒன்றும் செய்ய முடியல பாரு, கை காலை கூட அசைக்க முடியல பாரு, ஆணி அடிச்சிட்டோம் பாரு, அப்படி தானே தோணுது. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இயேசுக்கு தெரியும். மிகப்பெரிய சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், உலகத்தின் சாபத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், உலகத்துக்கே ரட்சிப்பை சம்பாதித்து வருகிறார். கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்ணு தெரிகிறவங்களுக்கு அந்த மிகப்பெரிய வேலை சர்வீஸ் நடந்து கொண்டிருக்குது என்பது தெரியுது. என்ன வேலை செய்கிறாருங்க அவரு, ரொம்ப பிஸியாக வேலையில் இருக்கிறார், மிகப்பெரிய வேலையில் இருக்கிறார். சிலுவை அதான், அதனால தான் ஆதி திருச்சபையில் இருக்கிறவர்கள்லாம் இப்படி பேசுனாங்க. Christ reigned from the tree. மரத்திலிருந்து கிறிஸ்து ஆண்டார். ஏன், இருக்கிறதுலே முக்கியமான சர்வீஸ் அங்கே தான் பண்ணார். அதுக்கு முன்னால் 5000 பேரை போஷித்தார். சிலுவையில் அவர் பண்ணுற சர்வீஸோடு கம்பேர் பண்ணிங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே 5000 பேரில் உலகத்துக்கே ரட்சிப்பை சம்பாதிக்கிறார், ஜீவனையே கொடுத்து சம்பாதிக்கிறார். சிலுவையிலிருந்து அவர் ஆண்டாரா? ஆண்டார். எப்படி ஆண்டார்? சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார். எல்லாம் சொல்லுங்க, சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார். என்ன சேவை? ரட்சிப்பை அளிக்கிற அந்த சேவை, ஜீவனையே கொடுத்து ரட்சிப்பை சம்பாதிக்கிற அந்த சேவை. சரி, சிலுவையிலிருந்து ஆண்டார். எப்படி? சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார். இரண்டாவது, ஜெயிப்பதன் மூலமாய், எதிரிகளை ஜெயிப்பதன் மூலமாய் ஆண்டார். இது என்ன சொல்ல வரும்? பல எதிர்ப்பு சக்திகளை ஜெயிப்பதன் மூலமாய் ஒருத்தர் ஆளுறாருன்னா அதில் ஒரு அர்த்தம், அது கர்த்தர் ஆளுகிறார் நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசெல்லாம் அடக்கி ஆளுகிறார், எல்லாத்தையுமே அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் குறைந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த விதத்துலையும் ஆளுகிறார்னு சொல்லலாம். அவர் சிலுவையிலேருந்து எப்படி ஆண்டார்ன்றதுக்கு பல இது சொல்லலாம். இன்றைக்கி நான் வெறும் 2 தான் சொல்கிறேன். ஒன்று வந்து சேவை செய்வதன் மூலமாய் ஆண்டார், ரெண்டாவது ஜெயிப்பதன் மூலமாய் ஆண்டார். என்னத்தை ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். குறிப்பாக அந்த பிசாசை ஜெயித்தார்ன்றதை நான் இன்றைக்கு வலியுறுத்துகிறேன். பிசாசை ஜெயித்தார், இல்லை சொல்லுங்க, பிசாசை ஜெயித்தார். இது என்ன சொல்ல வரோம்னா, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறப்பவே
சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறப்பவே பிசாசை ஜெயித்து கொண்டுகிட்டு இருக்கிறார். He is winning against the devil. பிசாசு என்ன நினச்சிக்கிட்டான், அவர் தோத்து கொண்டிருக்கிறார் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாது, அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்குறப்போ அவரை எப்படி கிண்டல் பண்ணானுங்க, வரவன் போகிறவன்லாம், ரோட்டில் போகிறவன்லாம் கிண்டல் பண்ணான். நாம் அதை வாசிக்கிறப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அதை விட நான் நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கும்னா, பெருசாக நரகத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் அவரை நிந்தித்திருப்பார்கள். பிசாசு அவரை நிந்திச்சிருப்பான். பிசாசு சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் சிலுவையில் அவர் அவமானப்பட்டாங்க தொங்குறப்போ சும்மா விட்டுருப்பானா? இல்லை, நிந்திச்சிருப்பான். எப்படி நிந்திச்சிருப்பான். அவன் நினச்சிருப்பான், பிடிச்சிட்டோம் பாரு, அவமானப்படுத்திட்டோம் பாரு, ஒன்றும் எல்லாம் ஆக்கிட்டோம் பாரு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே அவன் இயேசுவை எப்படியாவது இது பண்ணணும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கையில் மாட்டவே இல்லை. கடைசியில் அவனை நினச்சான், மாட்டிக்கிட்டார், போச்சு, அவ்வளோதான், முடிச்சிட்டோம் கதையை. ஆகவே அவனை நினச்சிக்கிட்டு இருக்கான், அவர் தோத்துக்கிட்டு இருக்கிறார் பாரு. அவனுக்கு என்ன தெரிலன்னா, அவர் தோத்துக்கிட்டு இருக்காருன்னு அவன் நினைக்கிறப்போவே இவர் ஆக்சுவலாக அங்கே தொங்குறப்போவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவனுக்கு தெரில. இந்த கருத்தும் வேதத்தில் போதிக்கப்படுது. ஜெயிக்கிறவர் ஆளுகிறவர், கரெக்ட் தானே? ஜெயிக்கிறவர் ஆளுகிறார். இப்போது என்ன காண்பிக்க வரும்? சிலுவையிலிருந்து ஆண்டார். எப்படி ஆண்டார்? ஜெயித்து கொண்டிருப்பதன் மூலமாய் ஆண்டார். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போவே அவர் ஜெயித்து கொண்டிருந்தார் என்ற கருத்து வேதத்தில் போதிக்கப்படுது. பாருங்கள், யோவான் 12:31. யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே. எப்பொழுதே? சிலுவையில் தொங்குறப்போங்க. அதான் பதில். எப்படி எனக்கு தெரியும்? 32, 33 வாசித்து பாருங்க. ஏற்கனவே வாசித்துட்டோம், நான் வாசிக்க விரும்பல. இப்பொழுதே இது நடக்கும், இப்பொழுதே நடக்கும். எப்போ நடக்கும்? சிலுவையில் நான் உயர்த்தப்படுறப்போ நடக்கும்ன்றார். என்ன நடக்கும்? உலகத்தின் அதிபதி யார்? அதாவது உலகத்தின் அதிபதி பிசாசு. உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்னு அர்த்தம். புறம்பாக தள்ளப்படுவான்னு அது எப்படி அர்த்தம்? என்னன்னா, தூக்கி எறியப்படுவான்னு தான் அர்த்தம். he will be thrown out. அவன் பொசிஷன்லேருந்து அவனை தூக்கி எறிவேன்றார். எப்போ? சிலுவையில் நான் தொங்குறப்போ. அதான் சொல்கிறாரு. கொலோசியர் 2:15 பாருங்க. இது வேதத்தில் போதிக்கப்படுற ஒரு கருத்து. கண்கள் இருக்கிறவர்கள் இதை பார்க்கலாம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவைக்கு அப்புறம் வெற்றி சிறந்தார்னு சொல்ல, உயிர் தெழுதப்போ தான் வெற்றி சிறந்தார்னு சொல்ல, சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னா தொங்கிட்டு இருக்க போய் வெற்றி. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, triumphing over these demonic powers in the cross, winning, defeating, ஜெயித்து கொண்டு வந்தார். அதான் அப்படி சொன்னேன் நான். ஸோ 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, பிசாசின் சக்திகளை சொல்லுது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுன்னா அதுக்கு இருக்கிற பவர்லாம் அதை எடுத்துட்டு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அந்த பிசாசின் சக்திகளெல்லாம் அவமானப்படுத்தி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை இன்னும் நல்லா புரிஞ்சிங்கன்னா கான்டெக்ஸ்ட் வச்சு பார்க்கணும். கான்டெக்ஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துலேருந்து வந்தீங்கன்னா பாவத்தையும் இந்த பிசாசையும் கனெக்ட் பண்ணி விடுது. 13ஆம் வசனத்துலேருந்து ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறது. பவுல் ரொம்ப லாஜிக்கலான ரைட்டர். 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, எப்படி முடிக்கிறாருன்னா, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அதாவது சிலுவையில் என்ன நடக்குதுன்னா, அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு மன்னிக்கிறார். எப்படி மன்னிச்சார்? 14ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. கையெழுத்துன்னு வருது பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா சில ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுவோம், ரெக்கார்ட் ஆஃப் டெட், கடன் பத்திரம். கையெழுத்துன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி பக்கத்துலேயே கடன் பத்திரம்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அதுதான் அந்த வார்த்தை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி கூட நீங்கள் பேங்க்குக்கு போய் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவான். இந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க, இது இப்படி இப்படி கட்டணும், கட்டலைன்னா இதனுடைய விளைவுகள் தண்டனைகள் இப்படி இருக்கும் இல்லையா? பத்திரம், கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட். அதுபோல் பவுலனுடைய நாட்கள்லையும் நீங்கள் கடன் வாங்கினீங்க, கடன் பத்திரம்னு ஒன்று இருக்குது. அது க்ளீனாக சொல்லும் என்ன கடன் செலுத்தணும், நீங்கள் இதை செலுத்தலைன்னா உங்களுக்கு என்ன விளைவுகள் வரலாம் எல்லாம் சொல்லப்படும். இதுதான் ரெக்கார்ட். பவுல் என்ன பண்ணுறாரு, அதை வச்சுக்கிட்டு
ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு 13ஆம் வசனத்தில் சொல்லிட்டு, எப்படி மன்னிக்கப்பட்டது? சும்மா மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு விட்டுறல தேவன். எப்படி மன்னிச்சாராம்? நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரத்தை கொண்டு போயிட்டு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாராம். நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரம் என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? இவன் ஜீவன் இந்த பாவத்தை செஞ்சான், இதுக்கு வர வேண்டிய தண்டனைலாம் இதெல்லாம், மரணம் நரகம் எல்லாமே வரணும் போ, தான் கடன் பத்திரம். பவுல் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க. தேவன் எப்படி மன்னிக்கிறார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. சும்மா சொல்கிறாங்க இல்லையா, சிலர் சொல்லுவாங்க, ஏன் உங்கள் கடவுள் அப்படியே மன்னிச்சுட்டு விடலாம்ல? அப்படிலாம் மன்னிக்க முடியாது. எப்படி மன்னிக்கிறாரு? நமக்கு விரோதமாக இருந்த அந்த கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு, நம்மளை அக்யூஸ் பண்ண கடன் பத்திரம் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? கேன்சல் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட நீங்கள் கடனை செலுத்தி முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு வேறு ஒன்று கொடுத்துருவாங்க இல்லையா, கடன் செலுத்தியாச்சு, யூஆர் ஃப்ரீ டு கோன்னு. அந்த மாதிரி கடன் பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்ணுறாரு தேவன்? எடுத்து என்ன பண்ணுறாரு? சிலுவையில் ஆணி அடிச்சிடுறாரு. அதான் வருது 14ஆம் வசனத்தில். கடந்த பாவம், வருங்கால எல்லா பாவம் அந்த பத்திரம் சொல்லுது. கடன் பத்திரம், நான் செலுத்த வேண்டிய கடன் எல்லாம் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இயேசு அதற்கான தண்டனையை பெற்று முடிச்சிட்டார், தீர்த்து முடிச்சிட்டார். இனி நான் ஒன்றும் தண்டனை செலுத்த தேவையில்லைன்னு அந்த ஒரு பாவம், ஒரு பிரச்சனையே இல்லாதபடிக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிடறாரு. எவனும் எடுக்க முடியாது அதிலிருந்து. இப்போ இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது, மன்னிக்கப்படுது, மன்னிக்கப்படுது. அடுத்தது 15ஆம் வசனம். இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏன் இதை போய் இங்கே பேசுறாரு? பவுல் ரொம்ப லாஜிக்கலான திங்கர், ரைட்டர். பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம் அது. பாவம் மட்டும் இல்லைன்னா பிசாசுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை. ஆதாம் ஏவாளை அவன் பாருங்க, அவங்க பாவம் செய்கிற வரைக்கும் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. வெறும் சோதிக்க மட்டும்தான் முடிஞ்சது அவனால். சும்மா ஆசை தான் காமிக்கிறான், பேசுகிறான், இப்படி அப்படின்னு ஆசை காமிக்கிறான் ஒழிய பூந்து எதையுமே கெடுக்க அவனால் முடியவே முடியல. அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் உலகத்துக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி விட்றான், ஆட்டி படைக்கிறான். பாவம் இருந்தால் தான் பிசாசுக்கு ஹோல்டு. பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு எந்த ஒரு பவரும் நம்ம மேலே இல்லவே இல்லை. இயேசுவை பாருங்க, அவன் ஆசை காட்ட பார்த்தான், இயேசுவை சோதிக்க பார்த்தான், ஒர்க் அவுட் ஆகலை. அவர் பாவத்துக்குள்ளே ஒருபோதும் விழாததுனால இயேசுவின் மேலே எந்த ஹோல்டும் அவனுக்கு இல்லை. சிலுவையில் நம்மீது அவர் பாவத்தை சுமக்கிறார், அவன் நினச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டான் பாரு இப்போன்னு. அப்போ இங்கே முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு எந்த ஹோல்டும் இல்லை. அப்போ பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை எப்படி தேவன் விடுதலை ஆக்குகிறார்? நல்ல கவனிங்க, முக்கியமாக கேட்டுக்கோங்க. பாவம் ஒரு பிரச்சனை இராத அளவுக்கு அதை தீர்த்து முடிச்சிடுறார். அந்த கடன் பத்திரத்தை கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார்னா, இப்போ நாம இயேசுவை நம்பிட்டோம்னா, ஆமாம் எனக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரமும் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுச்சுன்னு நம்பிட்டோன்னு வைங்க, விசுவாசிட்டோன்னு வைங்க, இனி பிசாசுக்கு நம்ம மீது ஹோல்டே கிடையாது, ஹோல்டே கிடையாது. எவ்வளோ பெரிய பிசாசாக இருக்கட்டும், என்ன வேணால் பிள்ளி சூனியமாக இருக்கட்டும், என்ன இது வேணா இருக்கட்டும்ங்க, எந்த ஹோல்டும் கிடையாதுங்க. நீ இயேசுவை நம்புறீங்களா இல்லையாங்க? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கடன் பத்திரம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுருச்சா, நம்புறீங்களா நீங்கள்? அல்லது இன்னும் அதை கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா? நம்புங்க, விசுவாசிக்கணும். அப்படின்னா பிசாசுக்கு எந்த ஹோல்டும் இல்லை. போய் பேசுவான் அவன், நான் இப்படி பண்ணுறேன், ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பாவத்தை தேவன் ரொம்ப சூப்பராக டீல் பண்ணிட்டதுனால பிசாசுக்கு ஹோல்டை எடுத்து விட்டார். அவன்கிட்ட நம்மளை விடுதலை ஆக்கிறார். மீட்கும் பொருளாய் தம் ஜீவனையே கொடுத்தார். பாவத்துக்கான தண்டனையை அவர் முழுசாக செலுத்தி விட்டதுனால பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுமே. அவன் பொய் பேசி சும்மா ஆளை பார்க்குறானே ஒழிய ஆக்சுவலாக அவனுக்கு எந்த பவரும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மேலே இல்லவே இல்லை. இப்போ இதான் அந்த கனெக்ஷன். இப்போ என்ன சொல்கிறார் பவுல்? பாவத்தை அவர் தீர்த்துட்டதுனால என்ன பண்ணுறார்? ஆக்சுவலாக சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கப்போ சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ இப்போ 15ஆம் வசனம் விளக்கம் பாருங்க, கேளுங்க. என்ன சொல்கிறாரு? சிலுவையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் இயேசு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினா அவமானப்படுத்துறது. இயேசு அந்த பிசாசின் சக்திகளை இதெல்லாம் உரிந்து கொள்கிறாராம். அதுங்கள்ட்ட இருக்கிற பவரெல்லாம் என்ன பண்ணுறாரு? பிடிச்சு பிடுங்கி எடுத்து அதுங்களை அவமானப்படுத்துகிறாராம். யார்? இயேசு பிசாசின் சக்திகளை
அவமானப்படுத்தி இதெல்லாம் எங்கே பண்ணுறாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனால் சிலுவையில் என்ன நடக்குது? அவர் அவமானப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் என்ன பண்ணுறான்? அவர் சட்டையை உருவி அவரை அவமானப்படுத்தி தொங்க விடுறாங்க. அப்போ பிசாசு என்ன நினச்சிக்கிறான்? பிடிச்சிட்டான் பாரு, இவர் அவமானப்படுத்திட்டான் பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இவர் மேலே ஜெயிச்சிட்டான் பாரு, இவர் தோத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு என்னென்ன அவனுக்கு தெரியல. இது அவனை கவுக்கிறதுக்கு ஒரு பெரிய சதி. அவன் இயேசு தோத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறப்போ இயேசுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக இயேசு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம பாவ பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பாவ பிரச்சனையை டீல் பண்ணிட்டார்னா இவன் அவ்வளோதான் காலி. இவன் ஆக்சுவலாக தோத்துக்கிட்டு இருக்கிறான். ப்ராசஸில் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ப்ராசஸில் இருக்குது. என்ன ப்ராசஸில் இருக்குது? வெற்றி ப்ராசஸில் இருக்குங்க, தோல்வி கிடையாது. பிசாசு கண்ணுக்கு தோல்வியாய் தெரிகிறது ஆக்சுவலாக வெற்றி. வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார். He is triumphing on the cross. In the cross he is actually triumphing. இது கண்கள் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பிசாசை கவுத்து கொண்டு இருக்கிறார். அவனுக்கு தெரில. எப்போ தெரிய வரும்? உயிர் தெழுதல். அப்போ தான் தெரிய வரும். எப்போ தெரிய வரும் பிசாசுக்கு? உயிர் தெழுதல். இப்போ யாருக்கு தெரியும்? அவர் சிலுவையில் தொங்குறப்போ எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது. வெறும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பிதாவுக்கு தெரியும், குமாரனுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அவர் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே ஜெயித்து கொண்டிருக்கிறார். வெற்றியை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் தோல்வியா நினைக்கிறது ஆக்சுவலாக வெற்றி. அவன் நினைச்சான் சட்ட துணியை உருவி தொங்க விட்டான் பாருன்னு. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவனை உருவி கொண்டிருக்கிறார். துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசின் சக்திகளை வெளியரங்கமான கோலமாய் ஆக்கி கொண்டிருக்கிறார். அவனுக்கு இன்னும் புரியல. கொஞ்ச காலத்தில் புரிய வந்துடும். இன்னும் 3 நாளில் புரிஞ்சிடும் அவனுக்கு. ப்ராசஸில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ப்ராசஸில் இருக்கு. சிலுவை எப்படி தாங்க தோக்குறப்பவே ஜெயித்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விதமாக சொல்ல போனால் அவமானப்படுறப்போவே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். பலவீனமாய் தோன்றுகிறப்போ அவர் தன்னுடைய பலத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். லாஜிக்கையே தலைகீழ திருப்பிடும் சிலுவை. உங்கள் மைண்டே இப்படி யோசிக்க வைக்கும். அதுதான் சிலுவை. தேவன் வேணுக்குன்னே இப்படி செய்வார். எபிரேயர் 2:14 வாசித்தீங்கன்னா மரணத்தின் மூலமாய் அவர் பிசாசை வென்றார்னு சொல்லுது. எப்படி? மரணத்தின் மூலமாய். நாம் எப்படி யோசிப்போம்? பொதுவாக உயிர்த்தெழுதல் மூலமாய் தான் யோசிப்போம். இதை தெளிவுபடுத்துறேன் கேளுங்க. உயிர்த்தெழுதலில் ஜெயிச்சாருங்க. ஆனால் அது கரெக்ட் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. எப்படி புரிஞ்சிடக்கூடாதுன்னா, ஓஹோ சிலுவையில் தொங்குறப்போ அவர் மறிச்சப்போ தோத்துட்டாரு, அப்புறம் 3ஆவது நாளில் ஜெயிச்சிட்டாரு. தப்பு தப்பு. அப்படி நினைக்கிறது தப்பு. வேதத்தின்படி அப்படி நினைக்கிறது தப்பு. தட்ஸ் பேட் திங்கிங், பேட் தியாலஜி. திரும்ப சொல்கிறேன், சிலுவையில் அவர் அவமானப்பட்டு மறிக்கிறப்போ தோத்துட்டாரு, 3ஆவது நாளில் உயிரோடு எழும்புறப்போ ஜெயித்துட்டாரு. ராங். மரணத்தில் தோத்துட்டாரு, உயிர்த்தெழுதல் ஜெயித்துட்டாருன்றது கரெக்ட் இல்லை. அவருடைய மரணம் சாதித்ததை அவருடைய உயிர்த்தெழுதல் அப்பட்டமாக வெளிப்படுத்துது. ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை எல்லாத்தையும் எங்கே சாதிக்கிறார்? மரணத்தில் சாதிக்கிறார். எப்போ அப்பட்டமாக தெரியுது? உயிர்த்தெழுதல் அப்போ தெரியுது. இங்கே தோத்துறாரு, இங்கே ஜெயித்தாருன்னு நினச்சிங்கன்னா அது தட்ஸ் ராங், தப்பு. அதான் எபிரேயர் 2:14 சொல்லுது, மரணத்தின் மூலமாய், மரணத்தினாலே மரணத்தினாலே அவர் பிசாசை வென்றார். பிசாசை வென்றார். சரி, இப்போ 2 வழியாக அவர் சிலுவையிலிருந்து ஆண்டார்னு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எந்த வழியா? ஒன்று சேவை செய்வதன் மூலமாய் சிலுவையிலிருந்து ஆண்டார். இன்னொன்று ஜெயிக்கிறதன் மூலமாய். மற்ற கண்ணுக்கு தோக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவர் ஆக்சுவலாக ஜெயிக்கிறதன் மூலமாய் அவர் சிலுவையிலிருந்து ஆண்டு கொண்டார், ஆண்டார். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதை இன்னும் பல காரியங்களை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி இது போதும். இதை பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே இவர் சிலுவையிலிருந்து ஆண்டார், உண்மையிலே சிலுவையில் ஒரு விசேஷித்த ஒரு மகிமை இவருக்கு இருக்குது என்று உங்கள் கண்ணு பார்த்துருச்சான்னு நான் கேட்குறேன். போல பார்த்துருச்சா? லேசாவது பார்த்துருச்சா? பார்க்கலன்னா ஜெபிங்க. வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இன்னும் பார்க்க முயற்சி எடுங்க, ஜெபிங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், லைஃப்பில் அப்ளை பண்ணணும். உண்மையிலே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க, எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க.
சிலுவையை நீங்கள் உண்மையிலே இப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்க்க தொடங்கிடுவீங்க. உலகத்தையே வித்தியாசமாக பார்க்க தொடங்கிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்கிடுவீங்க. கடவுளையே வித்தியாசமாக பார்க்க தொடங்கிடுவீங்க. சிலுவை என்ற அந்த லென்ஸின் மூலமாக பார்க்க தொடங்கிடுவீங்க. உதாரணம் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்? இதை நீங்கள் உண்மையிலே பார்த்துட்டீங்கன்னா, அதாவது அவர் சிலுவையிலிருந்து ஆண்டார்ன்றதை பார்த்துட்டீங்கன்னா, உங்கள் கண்ணு பார்த்துருச்சுன்னா, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மகிமை இருக்குது, அந்த அவமானத்துக்கு பின்னால் ஒரு பெரிய மகிமை உண்டு என்பதை உங்கள் கண்ணு பார்த்துருச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு, வாழ்க்கையில் மேன்மை நிலை அடையிறப்போ, வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறப்போ நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க, வித்தியாசமாக நினைப்பீங்க, வித்தியாசமாக செயல்படுவீங்க. வாழ்க்கையில் கடவுள் உங்களை உயர்த்துறாருன்னு வைங்க. நிறைய பேர் கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு மேன்மை பதவி அடைஞ்சிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்குறாரு அதெல்லாம் பாருங்கள். அப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மேன்மை வர்றப்போ, அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலமாக இருக்கிறப்போ, அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிறப்போ, ஒரு பதவி, ஒரு பணம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, செல்வாக்கெல்லாம் இருக்கிறப்போ, நாம் உலகத்தார் மாதிரி சிந்திப்பதில்லை, வித்தியாசமாய் சிந்திக்கிறோம். உலகத்தாருக்கு மேன்மை வந்துச்சுன்னா, அவங்க பெரியவங்களானா அவங்க சிலர் எப்படி செஞ்சுடுறாங்க? பெரியவங்கன்னா அது ரொம்ப இருக்கிறதெல்லாம் காட்டிக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறத காட்டிக்கிறது, அல்லது நிறைய எல்லாரும் நமக்கு பணிவிடை செய்கிறது, அதுதான் பெரியவங்க. அல்லது அதிகாரம் செலுத்துறது, இதுதான் பெரியவங்கன்றது வெளிப்படுத்தும் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க உலகத்தில், இல்லையா? பெரியவங்கன்னா அதிகாரம் செலுத்தணும், எல்லாரும் பணிவிடை செய்யணும், பிரம்மாண்டத்தை காட்டிக்கணும் பெரிய விதத்தில். ஏன்னா உலகம் அப்படி தானே பண்ணுது. உலகத்தில் இருக்கிற பெரியவங்க அப்படி தானே காட்டிக்கிறாங்க பொதுவாக. எல்லாரையும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் நாமளும் கிறிஸ்தவர்களும் அப்படி நினைக்க சோதிக்கப்படலாம். ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு எப்போவுமே நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும், நம்ம ராஜா வேற, நம்ம ராஜ்யம் வேற. இந்த மாதிரி சிலுவையில் தொங்குற ராஜா உண்மையிலே வித்தியாசமான ராஜாவாக தான் இருக்கணும். யோசித்து பாருங்கள். நம்ம ராஜா சிலுவையில் தொங்குவாரானால் இவர் ரொம்ப வித்தியாசமான ராஜா. அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்துட்டீங்களா ராஜ்யத்துக்குள்ளே? ஐயோ, வரலன்னா தயவுசெய்து அதை முதல்ல செய்யுங்க. இந்த ராஜ்யத்தை போல் எதுவும் பார்க்கவே முடியாது நீங்கள். அப்போது உங்கள் ராஜா வேறு, உங்கள் ராஜ்யம் வேறு. ஆகவே இந்த ராஜ்யத்தில் மேன்மை நிலை அடைகிறவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி திங்க் பண்ணணும், எப்படி செயல்படணும்? இயேசுவை போல தான் செயல்படணும், இயேசுவை போல தான் திங்க் பண்ணணும். இயேசு என்ன சொல்லிட்டார் நமக்கு? பெரியவங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க தான் பெரியவங்க, பணிவிடை செய்கிறவங்க தான் பெரியவங்க, சின்னவங்களுக்கு போய் உதவி செய்கிறவங்க தான் பெரியவங்க. இதுதான் பெரியவங்க. பெரியவங்க என்பதற்கு அடையாளம் அதுதான். அப்போது நாம் உலகத்தாரை விட ரொம்ப வித்தியாசமாய் சிந்திக்க வேண்டும், வித்தியாசமாய் நடந்து கொள்ள வேண்டும், வித்தியாசமாய் செயல்பட வேண்டும். கீழே இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும். ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப கீழே போய் உதவி செய்யணும். என்னங்க, ஏன் சிலுவையில் அடுதானே பண்ணுறாரு? இவ்வளோ பெரியவராக இருக்கிறவர், மகிமையான ராஜா, அவருடைய மகிமை விவரிக்கவே முடியாது. எவ்வளோ அடிமட்டத்துக்கு போக முடியுமோ போய் நம்ம நலனுக்காக நமக்கு சேவை செய்கிறார். அதுதான் பெரியவர், அதுதான் மேன்மை. அப்போ மேன்மை நிலையில் இருக்கிறவர்கள் நம்ம முற்றிலுமே வித்தியாசமாக திங்க் பண்ணணும், வித்தியாசமாக செயல்படணும். அது ஒரு உதாரணம் சொல்கிறேன், எப்படி இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே தலைகளை திருப்புறேன். தாழ்வு நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி? தாழ்வு நிலை. ஒருவேளை எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மேன்மை யாருக்குங்க பேசுகிறீங்க? நான் இங்கேயோ கீழே கிடக்கிறேங்க. என் வாழ்க்கை வந்து வலி வேதனையினால் நிறைந்திருக்குது, பாடுகள்னால் நிறைந்திருக்கிறது, அவமான ஒரு நிலையில் கிடக்கிறேன் நான். எனக்கு என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. சிலுவை நீங்கள் வித்தியாசமாக பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, சிலுவையிலிருந்தே ஒரு ஆள்றாருன்றதை பார்த்துட்டிங்கன்னா, மேன்மை நிலையும் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க, தாழ்வு நிலையும் நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. இந்த வலி, வேதனை, பாடு, பலவீனம், அவமானம் எல்லாமே வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க. அது மத்தியில் இருக்கிறப்ப வித்தியாசமாக வாழ்வீங்க. ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் மக்கள். சிலுவையை நீங்கள் பார்த்துட்டதுனால உலகம் வந்து பாருங்கள், இந்த வலி, வேதனை, பாடு, பலவீனம், அவமானம்லாம் இருந்தால் என்னன்னு எப்படி திங்க் பண்ணோம், எப்படி பேசும்? கடவுள் என்ன பண்ணிட்டா இருப்பார், எப்படி கைவிட்டா இருப்பார், எப்படி ஆகிட்டா இருப்பார் அப்படின்னு தான் பேசும் உலகம். ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வலி, அவமானம், பாடெல்லாம் இருக்கிறப்போ
கடவுள் கைவிட்டதுக்கு தான் இதெல்லாம் அடையாளம். கடவுள் வேலை செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் அடையாளமே கிடையாதுன்னு தானே பார்க்குது உலகம். அது கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் நாம் வித்தியாசமானவர்கள். ஏன்னா நாம் பார்த்துட்டோம், சிலுவையில் மிக எக்ஸ்ட்ரீமான வலி வேதனை இருக்கிற இடத்துல, எக்ஸ்ட்ரீமான ஒரு பாடு இருக்கிற இடத்துல, எக்ஸ்ட்ரீமான அவமானம் போய்கொண்டிருக்கிற அந்த இடத்துல தான் தேவன் மிகப்பெரிய விதத்தில் வேலை செய்து வந்தார். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசுவை கிண்டல் பண்ணவங்களுக்குலாம் அது புரியல. அவன் என்ன நினைக்கிறான், இவரை போய் வச்சுக்கிட்டு உலகத்தை ரட்சிப்பாரான்னு நினைக்கிறான். அவனா நினைக்கிறான், இந்த கேடுகட்ட ஒரு விதத்தின் மூலமாய் கடவுள் வந்து உலகத்தை ரட்சிக்க முடியுமா? அவன் புத்தி அப்படி தான் சொல்லுது. அவன் என்ன நினைக்கிறான், போயும் ஒரு சிலுவையை பயன்படுத்தி உலகத்தை ரட்சிப்பாரா கடவுள்? சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன தெரியல, அவர் அப்படிதான் ரட்சிப்பார். அவனுக்கு என்ன தெரியல, கடவுள் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய ஒரு செயல் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவன் கண்கள் மூடப்பட்டது, அவனுக்கு தெரியல. அது அவன் கடவுளை எதிர்த்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவன் எதிர்ப்பையும் கடவுள் யூஸ் பண்ணிக்கிறார். வேடிக்கை. God was doing the greatest work on the cross of Calvary and most of the eyes missed it. விட்டானுங்க, கோட்டை விட்டானுங்க. இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினச்சிட்டானுங்க. நீ கீழே இறங்கி வந்தா நாங்கள் நம்புறோம் அப்படின்றான். மேலே இருக்கிறதுனால தான் நம்பணும்யா. கீழே இறங்கி வராதனால தான் அவர் ரட்சித்தார். கீழே இறங்கி வராதனால தான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. கீழே இறங்கி வராம செயல்படுகிறது தான் தேவனுடைய செயல். இது உலக கண்ணுக்கு புரியாது, எட்டாது. இயேசுவை கிண்டல் பண்ணது போல இன்றைக்கு உங்களையும் கிண்டல் பண்ணலாம் சிலர். உங்கள் அவமானத்தை பார்த்து, உங்கள் ஒரு அவமான நிலையை பார்த்து அவன் அவமானப்படுத்தலாம். உங்களை கேலி செய்யலாம். கேலி செஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன பேசிக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா இயேசு எப்படி யோசித்தாருன்னு? எபிரேயர் 12:2 சொல்லுது, சிலுவையில் அவருக்கு வந்த அவமானத்தை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, அவமானத்தை எண்ணாமல். எண்ணாமல்னா என்ன? அது ஒரு பொருட்டாவே நினைக்கல அவர். ஏன் அவர் ஒரு பொருட்டாக நினைக்கல? அவருக்கு தெரியும் இது வெறும் அவமானம் கிடையாது, பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, பேசுன்றாரு. நீ என்ன வேணா கிண்டல் செய், பெரிய வேலையில் நடுவில் இருக்கிறேன் நான். நீ கிண்டல் செய், நீ தூண்டி விடுறதுனால நான் ஒன்றும் இதெல்லாம் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதனால தான் அவர் அதெல்லாம் சகிக்க முடிஞ்சுதுன்னு எபிரேயர் 12:2 சொல்லுது. வாசித்து பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தாழ்வு நிலையில் இருந்தீங்கன்னா, உங்களை உலகமே கிண்டல் செய்துன்னா, பரியாசம் பண்ணுதுன்னா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படிங்க ப்ராசஸ் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், அவர் சிலுவையிலிருந்து ஆண்டார் என்றால் பலவிதமான தீமைகள் நடுவிலே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார்ன்றது தான் உண்மை. சிலுவையிலிருந்து ஆண்டார்ன்றது உண்மை தானே? அப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தீமைகள் இருக்கிறப்போ அவர் ஆளலையா? ஆள்றாருங்க. தீமை அவர் கொண்டு வரல, ஆனால் அந்த தீமையின் மீது ஆளுகிறார், என்னத்தையோ பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, எந்த கண்ணுக்கும் தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, பிஹைண்ட் த சீன்ஸு அந்த வலி இன்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த ஒரு பாடு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த அவமானம் மகிமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த பலவீனம் பலனாய் மாறிக்கொண்டிருக்கு. ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குங்க, ப்ராசஸில் இருக்குங்க. எல்லாம் சொல்லுங்க, ப்ராசஸில் இருக்குங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகம் பார்த்து சிரிக்கும், சிரிச்சிட்டு போகிறான், ப்ராசஸில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்கள், கடவுள் செயல்படுகிறது நமக்கு அவர் எதிர்பாராத விதத்தில் செயல்படுவார். நம்ம மனசுக்கு எட்டாததெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆகவே கஷ்ட காலத்தில் இருந்தீங்கன்னா, தாழ்விடத்தில் இருந்தீங்கன்னா, நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு எல்லாமே புரிய தேவையில்லை, புரியணும்னு அவசியம் கிடையாது, புரியாது, விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நீர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீர். சிலுவையில் அப்படி செஞ்சவர், நீர் இப்போவும் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த கண்ணும் அதை பார்க்கலனாலும் நான் நம்புகிறேன், ஆண்டவரே, நீர் என்னத்தையோ செஞ்சுட்டு இருக்கிறீர், எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீர், அவமானத்தை மகிமையாக திருப்பி கொண்டிருக்கிறீர், ப்ராசஸில் இருக்குது. ஆகவே நான் நம்புகிறேன். ஆகவே இன்னைக்கு வாழ்கிறதுக்கான பலனை கொடுத்தீர்னா போதும், நான் ஒவ்வொரு நாளும் வாழ விட்டீர்னா போதும், அதுக்கு வேண்டிய புதிய கிருபை இறக்கம் பலன் இருந்தால் போதும், ஞானம் அந்த நாளுக்கேற்ற ஞானம் பலன் இறக்கம் இருந்தால் போதும், நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் அப்ரோச் பண்ணி பாருங்க.
கூடி சீக்கிரம் எப்படி 3ஆம் நாள் எல்லாம் வெளிப்பட்டதோ அது போல உங்க வாழ்க்கையிலையும் அது வெளிப்படும். ஒன்றும் இல்லைங்க, ப்ராசஸில் இருக்குங்க. ப்ராசஸில் இருக்கு, அவ்வளோதான். என்ன ப்ராசஸில் இருக்கு? உங்கள் வெற்றி ப்ராசஸில் இருக்கு, உங்கள் மகிமை ப்ராசஸில் இருக்கு. பாருங்க, சிலுவை நீங்கள் வேற விதமாக பார்த்துட்டீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் நல்ல காலத்தையும் வேறு விதமாக பார்ப்பீங்க, ஒருவேளை கஷ்ட காலம் வந்தாலும் வேறு விதமாக பார்ப்பீங்க. மேன்மை, ஆள்றது, மகிமை அதெல்லாம் வேறு விதமாக பார்ப்பீங்க. பாடு, அவமானம் இதெல்லாம் கூட வேறு விதமாக பார்ப்பீங்க. எல்லாமே உங்கள் கண்ணுக்கு வித்தியாசமாக தலைகளை தெரியும். உலகம் ஒரு விதமாக பார்த்துக்கிட்டோம், நீங்கள் தலைகளை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை இயேசு சகித்தார். எபிரேயர் 12:2. அவருடைய வழிகள் மேலானவைகள். அதான் அவரே சொல்லிட்டார்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆமேன் போடணும், அவ்வளோதான். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சிலுவையில் எவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்குது என்பதை அதிகமாக வெளிப்படுத்த ஆண்டவரே. அதை நாங்கள் பார்க்க உலகத்தையே புரிஞ்சுப்போம், எங்கள் வாழ்க்கையே புரிஞ்சுப்போம், கடவுளையே புரிஞ்சுப்போம். நீர் எப்படி செயல்படுகிறீர் என்று எங்கள் மனக்கண்கள் அப்போ தான் திறக்கப்படும். எங்கள் திங்கிங்கே அப்போ தான் ஆண்டவரே சிலுவையின் வெளிச்சத்தில் எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்க அது எதுவாக இருக்கும். ஆகவே சிலுவை குறித்த இந்த சத்தியத்தில் தொடர்ந்து எங்களை நடத்த ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வெளிப்பாடை தாரும். ஸ்தோத்திரம். நீர் மகிமையான ராஜா, எல்லா நேரத்திலையும் ஆளுகிற ராஜா, சிலுவையில் தொங்குறப்போ கூட ஆண்ட ராஜா. நாங்கள் அதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். உம்முடைய மகிமையை கண்டு எப்படி செயல்படுகிறீர், வித்தியாசமாய் செயல்படுகிறீர். ஆகவே ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிட்டே வாழ்கிறதுக்கு நீர் கிருபை செய்ய. அவ்வளோதான். அந்த நாளைக்கு ஏற்ற ஒரு கிருபை, ஒரு பலன், ஒரு ஞானம் இருந்தால் போதும், நாங்கள் ரொம்ப தூரம் போயிடுவோம். ஏன்னா நீர் செயல்பட்டுக்கிட்டு வரீர், பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த சீன்ஸ் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றதுனால அந்தந்த நாளுக்கு ஏற்ற கிருபை, ஞானம், பலன் உண்டாகட்டும் முடிய ஜனங்களுக்கு. ஒவ்வொரு நாளையும் மேல் நம்பிக்கொண்டு வாழ கிருபை செய்ய ஆண்டவரே. ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.